ஸோ வணக்கம். சிந்திஜா உங்களை அன்மைட் பண்றேன். ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிக்கலாம். எஸ் எஸ் சார். ஓகே, கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு முன்னெடுப்பு இடிஐ பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரியில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்திலிருந்து ஒரு முன்னெடுப்பு. தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளத்தில் இயங்கிட்டு வரக்கூடிய இடிஐ பெரியகுளம் தோட்டக்கலை தொழில் முனைவோர் மையம் சார்பாக ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பிளான் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு எக்ஸ்பர்ட்ட நம்ம கேள்விகள் கேட்குற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்றோம். ஸோ இந்த இது வந்து நம்மகிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது. சின்ன கேள்வி, இதை போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு யோசிப்போம். இல்லை மிகப்பெரிய கேள்வியா இருக்கும், அதுக்கும் யாரும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஸோ வீட்டில் இருந்துகிட்டே உங்களுடைய சின்ன சின்ன கேள்விகளையோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உங்களை தடையா இருந்து அந்த ஒரு டவுட்டையோ இந்த மாதிரி விஷயங்களை சால்வ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்ப தோணுனதான் இது. இதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மனமும் வந்து ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல என்னோட நன்றியை சொல்லணும். ஸோ இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் பார்ட், முதல் பாகம் இன்னைக்கு மில்லட்ஸ் பத்தின ப்ராடக்ட்ஸ், அதற்கான ஒரு தீர்வுகள், அதற்கான ஒரு கேள்வி பதில்கள் அப்படின்ற ஒரு இதில் நம்ம சந்திக்கிறோம். உங்கள் அனைவரையும் எங்களுடைய மையம் சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் பல்கலைக்கழகம் சார்பாகவும் மற்றும் பிரிஷிகோ ஃபுட்ஸ் அவர்களுடைய சார்பாகவும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியோட பார்ட் 1 மேபி பார்ட் 2 கூட அவங்களே இருக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜாம்ஸ் பேஸ்டுன்னு நம்ம பிளான் பண்றோம் நெக்ஸ்ட் வீக். ஸோ தொடர்ந்து ஒரு 2-3 வாரங்கள் நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக நம்மிடையே இணைந்திருக்கின்ற திருமதி சிந்திஜா வெற்றி செல்வன் அவர்கள், ஃபவுண்டர் பிரிஷிகோ ஃபுட்ஸ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லணும்னா, அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு கல்லூரியில எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் விட பெரிய அடையாளமா வந்து அவங்க ஒரு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் பிரிஷிகோ ஃபுட்ஸ் அப்படின்றத தான் அவங்க நினைக்கிறாங்க. பிடெக் அண்ட் எம்டெக் இன் ஃபுட் டெக்னாலஜி அவங்க படித்தது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் வந்து பிடெக் அண்ட் எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டாக வந்து பிஹெச்டி டாக்டரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நிறைய அவங்க இணைஞ்சு செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்திலையுமே கூட ஒரு இன்குபேஷன் மேனேஜராக பணிபுரிஞ்சிருக்காங்க. ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதோட முக்கியமாக கிராண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. தமிழக அரசுடைய இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய அந்த கிராண்ட் வாங்கியிருக்காங்க. மத்திய அரசுல வந்து ஆர்கேவி ரஃப்தார் அப்படின்றதுல வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நிதி பிரயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் மகாகும்ப் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் நடக்கக்கூடிய ஈவெண்ட், அதில் வந்து பெஸ்ட் ஸ்டார்ட் அப் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல லாரல்ஸ் அவங்களுக்கு, பல ரெகக்னேஷன்ஸ் அவங்களுக்கு உண்டு. ஸோ இந்த நேரத்தில் நம்மோட அவங்க இணைஞ்சதற்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மக்களுடைய கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சில கேள்விகள் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் எடுத்திருக்கேன். கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய நீங்க ஹேண்ட் ரைஸ் பட்டனை யூஸ் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ஆர்டர்ல நம்ம கேட்கலாம். முதல்ல கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை குறித்த அவங்களுடைய பார்வையை அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஒரு ஒரு வெல்கம் ஸ்பீச் வாங்கிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். சிந்திஜா, ஓவர் டு யூ. வணக்கம் சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வசந்தன் சாருக்கு இந்த மாதிரி ஒரு யாருமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ நிறையா ஆண்டர்பிரினர்ஸோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணணும், ஏஎம்ஏ செஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து சார் வந்து என்ன இன்வைட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
எஸ், இது அப்கோர்ஸ் நான் நிறைய இடத்துல போகும்போது ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். அதாவது சின்ன ஒரு டவுட்டா இருக்கும், அது வந்து சிம்பிளான ஒரு டவுட்டா இருக்கும். பட் அதை யார்கிட்ட கேட்கறது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தெரியாம ஒரு பெரிய குழப்பத்திலேயே இருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது நம்மளுக்கு அது சிம்பிளா அது வந்து சால்வ் ஆயிடும். ஸோ என்னால முடிஞ்ச ஒரு அவேர்னஸை, எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. நேரடியா கேள்விக்கு போயிடலாமா? முதல் கேள்வியே வந்து அதிரடியான ஒரு கேள்வி ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். பார்வதி எஸ் அப்படின்றவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த மல்டிகிரெயின் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்றாங்களே, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிம்மிக்கா இல்ல உண்மையிலே சத்தானது தானா? ஆக்சுவலி மல்டி கிரெயின்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு அஹ், என்ன ஆக்சுவலி டெக்னிக்கலா பேச போனோம் அப்படின்னா வந்து 3 to 4 மில்லட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 மில்லட்ஸ் வரைக்கும் நீங்க மேக்சிமம் வந்து ஒரு ப்ராடக்ட்ல வந்து கம்பைண்டா கொடுக்கலாம். அதுக்கு மேல நீங்க போகும்போது அதனால வரக்கூடிய நன்மைகளை தாண்டி அதுல இருக்கக்கூடிய தீமைகளும் சேர்ந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுல வந்து நான் இது முன்னாடி செஷன்லயும் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா மில்லட்ஸ்ல வந்து ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து கொடுக்கும்போது அது நிறைய, அதாவது மல்டிபிளா நீங்க சேர்த்து ஒரே இதுல கொடுக்கும்போது உங்களுக்கு டைஜஸ்டபிலிட்டி இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலி நம்ம மல்டி விட்டமின் மல்டி கிரெயின்ஸ் ஆர் மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ்ன்றத பொசிஷன் பண்றது வந்து டார்கெட் வந்து குழந்தைங்களுக்கு தான் நம்ம பொசிஷன் பண்றோம். ஸோ குழந்தைங்களுக்கான டைஜஸ்டபிலிட்டி பவர் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால யூஸ்வலா அந்த மாதிரி நிறைய ஒரு 4க்கு மேல நீங்க பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க வந்து வெரைட்டிஸா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒரு 3 4 இது சேர்த்து ஒரு வெரைட்டி, அதுக்கப்புறம் வேற ஒரு 3 to 4 நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கிரெயின்ஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு வெரைட்டி. அந்த மாதிரி மல்டிபிள் வெரைட்டிஸா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ப்ராடக்ட்ல டம்ப் பண்றதுக்கு பதிலா. ஓகே. ஆனா கண்டிப்பா அது சத்தானதுதான் அப்படின்றீங்க, கிமிக் மட்டும் கிடையாது. சத்தானதுதான், பட் எல்லாத்தையும் ஒரே ப்ராடக்ட்ல டம்ப் பண்ணும்போது அது சத்தை தாண்டி கொஞ்சம் கெடுதலும் இருக்கு அப்படின்றது. ஓகே, ரைட். மக்கள் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், ஒன்னொன்னா மாத்தி மாத்தி நம்ம கேட்கலாம். இன்னும் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நான் என்னோட அடுத்த கேள்வி இதுல இருக்கிறத கேட்கிறேன். ஸோ ஜென்ரலா நிறைய பேர் வந்து ம், இயற்கையான உணவுகள், என்னுடைய நேச்சுரலா நான் பண்றேன், ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாம பண்றேன் அப்படின்னு நம்ம பண்றோம் இல்லைங்களா? அப்படி ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாம பண்ற ப்ராடக்ட்ஸ்ல ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுன்றது பாசிபிளா? அது எப்படி பண்றது? கண்டிப்பா பாசிபிள். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட்ஸ். நம்ம எந்த ப்ராடக்ட் கேட்டகரின்றத பொறுத்து. மோஸ்ட்லி வந்து 75 to 80% வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஐ மீன் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம நம்ம வந்து செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம். பிகாஸ் செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அது இல்லாம நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நேச்சுரல் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. த்ரூ டெக்னிக்காவும் அதை பண்ணலாம். அது இல்லாம நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். வாய்ப்புகள் உண்டு. ஓகே, தேங்க்யூ. லதா லோகநாதன், உங்களை அன்மியூட் பண்றேன். ஹலோ. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி வணக்கம் சார். நான் டவுட் சார். கேள்வி கேளுங்க அப்படின்றதா ஒரு செஷனு. ஆஸ்க் மீ எனிதிங்ன்றது அதுல கீழே உங்களோட கேள்வி என்ன அப்படின்னு போடுங்கன்னு போட்டிருக்கேன் கூகுள் ஃபார்ம்ல. நோ டவுட் அப்படின்னு போடுறீங்க. கேள்வி கேட்க தான் உங்களை வரவே சொல்றேன். அதுல கீழே நோ டவுட் நான் உங்களை சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். சில பேர் அதுல இப்போ அப்படின்னா அவங்க அடுத்தவங்க கேள்வியில இருந்து கத்துக்க விரும்புறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அதை பாசிட்டிவா. கத்து ஓகே, ஓகே லதா சார். லோகநாதன் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். ஸோ லதா. இந்த மாதிரி ஒரு செஷன் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ், ராகி, இந்த இதெல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறாங்க சார். இந்த மால்ட்டில் எல்லாம் பண்ணுறாங்க. அது ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணலாமா? பண்ணுறதுனால வந்து இந்த மல்டிகிரெயின் பவுடர்ஸில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து ஸ்ப்ரவுட் பண்ண வேண்டாம், 5 hours மாத்திரம் நினச்சிட்டு ஸ்ப்ரவுட்டடுக்கு போக வேண்டாம், அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அது எல்லாம் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் பண்ணும்போது பண்ணலாமா ஓகே, வேண்டாமா அப்படின்னு. ஓகே. மேம் ஸ்ப்ரவுட் அப்புறம் பண்றது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து, எஸ் மேம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க கொஸ்டின்.
இல்ல ஒரு இதுக்கு சொல்லுங்க மேடம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எனக்கு இருக்கு. இது ரொம்ப அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணாக்க நெக்ஸ்ட்டுக்கு அப்படியே வரும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம். மேம் மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரவுட்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மேம். இது வந்து உங்களுக்கு என்சைம்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு நியூட்ரியன்ஸை வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ற, அதாவது பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸை ஈஸியா நம்ம உடம்புல அப்சர்வ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்திரும். ஸோ அதனாலதான் ஸ்ப்ரவுட்டிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரவுட்டிங் வந்து பண்றது நல்லதுதான். நீங்க ஸ்ப்ரவுட்டிங் பண்ணாம பண்றதை விட ஸ்ப்ரவுட் பண்ணி பண்றது 100% வந்து நியூட்ரியன்ஸை வந்து எலவேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதனால அதுல டவுட்டே வேணா, நீங்க ஸ்ப்ரவுட் பண்ணி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நான் அடுத்த கேள்விக்கு நான் திரும்ப வர்றேன் உங்களுக்கு. தனலட்சுமி பாபு உங்களை அன்வைட் பண்றேங்க. சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். குட் ஈவினிங் மேம். தேங்க்யூ மேம். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ சார் மேம், ஹெல்த் மிக்ஸ் பண்றோம், மல்டிகிரெயின்ஸ் ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஜென்ரலா வந்து நார்மலா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்ஸ்டன்டா பண்ணணும்னா எப்படிங்க மேம் பண்ணணும்? நார்மலா எல்லாரும் பண்ற மாதிரி வறுத்துட்டு நம்ம அரைச்சிட்டு பண்றோம். இது இன்ஸ்டன்டா இப்போ ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி ஓகே இன்ஸ்டன்டா டிராவல் ஃப்ரெண்ட்லியா பண்ணணும்னா எப்படிங்க மேம் பண்ணணும்? மேம், இப்போ எனக்கு நீங்க பண்ற ஹெல்த் மிக்ஸ் வந்து இன்ஸ்டன்டா மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி தானே நீங்களும் பண்றீங்க இல்லையா? இல்லைங்க மேம், அது கொதிக்க வச்சு தானே பண்றோம். நம்ம நார்மலா கொதிக்க வச்சு தானே பண்றோம். சுடு தண்ணில போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு தானே ஓ பண்றோம் கரைச்சிட்டு. ஓ ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து அந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி ஈஸியா சாலுபிள் இன்ஸ்டன்டா. ஆகி இருக்கிற மாதிரி பண்ணணும்னா நீங்க வந்து ஆமா, டிராவல் ஃப்ரெண்ட்லியா. மேம் அதுக்கு வந்து ப்ரீ ஜெலாட்டினைசேஷன் ஒரு ஸ்டெப் இருக்கு மேம். நீங்க ப்ரீ ஜெலாட்டினைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்ம்ல நீங்க கொடுக்கும்போது நீங்க எப்படி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இருக்கோ அது மாதிரி இன்ஸ்டன்டா நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் மேம். அதை வந்து நம்ம பாயில் பண்ணணும் அந்த மாதிரி அந்த அவசியம் இல்லை அது எப்படி மேம் பண்ணணும்? அது எப்படி பண்ணணும்? மேம். அது வந்து ப்ரீ ஹோம்மேடா ஜெலாட்டினைசேஷன் வந்து என்ன மேம்? ஹோம்மேடா வீட்ல பண்ணணும். அது எப்படிங்க மேம் பண்ணணும்? வீட்ல பண்ண முடியுமா? இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல வீட் மிஷினரிஸ் வச்சு பண்ணணுங்களா? இல்ல இல்ல வீட்லயே பண்ணிக்கலாம் மேம். மினிமல் இது ட்ரையர் இந்த மாதிரி சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு வீட்லயே பண்ணிக்கலாம். ப்ரீ ஜெலாட்டினைசேஷனா ஒண்ணும் இல்லை மேம். அதுல இருக்கிற ஸ்டார்ச்சஸை நம்ம வந்து குக் பண்ணி அதை ஜெலாட்டினைஸ்ட் ஃபார்முக்கு மாத்திட்டு அண்ட் தென் அதை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணணும். அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அது ஆல்ரெடி குக் ஆயிரும். ஸோ ஈஸியா வந்து அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அதை வந்து திருப்பி குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூ. தென் சொல்லுங்க பார்வதி. எஸ் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். அப்படின்னு மேம் எனக்கு குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். மேம் எனக்கு ஃபியூ டவுட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ப்ரீ ஜெலாட்டினைசேஷன் சொன்னீங்கல்ல மேம், அப்போ வந்து ஆக்சுவலா அது திரும்ப பாயில் பண்ணி திரும்பி ட்ரை பண்றது தானே மேம்? அது வந்து ஷெல்ஃப் லைஃப் ஆமா அஃபெக்ட் பண்ணாதா மேம்? இல்ல மேம், அதுதான் நம்ம ட்ரை பண்ணி மேம். ஹெல்த் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் மாய்ஸ்சர் பர்சன்டேஜ் லெஸ் தென் 7% நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அது வந்து 6 to 8 months வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் நல்லாவே இருக்கும் மேம். ஏன்னா இது ஹெல்த் மிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிளஸ்ஸா பாக்குறது இந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி ட்ரைடு இன்கிரீடியன்ஸ் தான். அதுல வந்து மோல்டு குரோத்துக்கோ பாக்டீரியல் குரோத்துக்கோ வந்து கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் பர்சன்டேஜ் அங்க இருக்கிறது இல்ல. ஸோ அதனால நீங்க கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணிட்டு அதை நீங்க பவுடர் பண்ணும்போது ஹைஜீனிக்கா பண்ணும்போது எந்த ஒரு மாய்ஸ்சரும் அதுல படாம பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் 6 to 8 months வரைக்கும் நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னொன்று மேம், இப்போ நம்ம வந்து ப்ரீ ஜெலாட்டினைசேஷன் ஸ்டெப் பண்ணாம நம்ம ஜஸ்ட் ரோஸ்டிங்லே ஆல்ரெடி ஹாஃப் குக்டு மாதிரி ஆயிடும். அதை வச்சு நம்ம அதை அப்படியே இன்ஸ்டன்ட்டா நம்ம ஆத்தி குடிக்கலாமா? ஆர் நம்ம கஞ்சி மாதிரி தான் காய்ச்சி தான் குடிக்கணுமா? மேம் அட்வைசபிள் வந்து அதை வந்து பாயில் பண்ணி கஞ்சி மாதிரி குடிக்கிறது தான் மேம். ஏன்னா வந்து டைஜஷன் வந்து ஈஸியா இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம பாயில் பண்ணி பண்றது தான். ஆனா சில பிராண்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. குடிக்கலாம், அதனால பெருசா ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. பட் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் பீப்புளுக்கு வந்து டைஜஷன் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஃபைபர் ரிச்ன்றதுனால டைஜஸ்டபிள் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி அதை குடிக்கலாம், தப்பு இல்லை. மேம் இன்னொன்று மேம், ஜாமோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி எப்படி மேம் கொண்டு வரலாம் ஜாம் பண்ணா? மேம் ஜாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்ஸை செக் பண்ணணும் மேம். பிரிக்ஸோட வேல்யூ வச்சு தான் நம்ம அதோட கன்சிஸ்டன்சியை வந்து எப்போ ஸ்டாப் பண்றதுன்றதே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிலேயே அப்படிதான் டிசைட் பண்ணுவாங்க.
ஸோ பிரிக்ஸோட வேல்யூ வந்து பியாண்ட் 50 to 65 டிகிரி பிரிக்ஸ் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி அந்த அந்த ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். 50 to 65. உங்க வாய்ஸ் கேட்கல. இல்ல நான் மியூட் பண்ணிருக்கேன். சரி. அடுத்து பாலவர்ஷினி சொல்லுங்க. ஹலோ மேம், கேக்குதுங்களா? எஸ் மேம், சொல்லுங்க. மேம், இப்போ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ சில பிராண்ட்ஸ்ல வந்து ரோஸ்மரி எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்றாங்க. சோ அது லிக்விட் அண்ட் பவுடர் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாமா? எஸ் மேம், இது வந்து நீங்க பண்ண போற ப்ராடக்ட் வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ்ன்ற பட்சத்துல நீங்க லிக்விட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்க வந்து பவுடர் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இதுவே நீங்க சிக்கீஸ் பார்ஸ் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா நீங்க லிக்விடா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிரப்லயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அதோட ஷெல்ஃப் லைஃப் எப்படி மேம்? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் மேம்? எவ்வளவு மந்த் இன்க்ரீஸ் ஆகும் மேம்? நீங்க ரோஸ்மெரி எக்ஸ்ட்ராக்ட் யூஸ்வலி வந்து எனர்ஜி பார்ஸ் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு பண்ற மாதிரியே 6 months வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் கொடுக்கும் அது. ஓகே ஓகே மேம். இப்போ நம்ம இது பீனட் பட்டர் அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாமா? பீனட் பட்டருக்கு யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா அதுல உங்களுக்கு வந்து அந்த ஃபிளேவர் அஃபெக்ட் ஆகாம நீங்க அந்த பாத்துக்கும். இப்ப சிக்கீஸ்ன்ற போது உங்களுக்கு அந்த அளவுக்கு அது வந்து ஆடா இருக்காது. பீனட் பட்டர்ல வந்து நீங்க ரோஸ்மெரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து அந்த ஃபிளேவர் எப்படி ஒத்து போகும் அப்படின்றது நீங்க டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். இன்ஃபேக்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். அதை மாஸ்க் பண்றதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு ஃபிளேவர் இன்கிரிடியன்ட் அந்த மாதிரி மாஸ்க் பண்ணி நீங்க வேணா பண்ணி பார்க்கலாம் மேம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தென் கார்த்திகா உங்களை அன்மியூட் பண்றேன். சார் குட் ஈவினிங் சார். மேம் குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். மேம், இப்போ அதிகபட்சம் வந்துட்டு 3 மில்லட்ஸ் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களாங்க மேம்? அப்போ எந்த மில்லட்ஸோட எந்த மில்லட்ஸ் சேர்த்துனா வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்க. மேம், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வைஸ் நான் சொல்ல வரல மேம். ஆக்சுவலி மில்லட்ஸ்னாலே வந்து எல்லா மில்லட்ஸ்க்குமே ஃபைபர் வந்து ரொம்ப ரிச்சா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க எல்லா மில்லட்ஸையும் ஒரே ப்ராடக்ட்ல டம்ப் பண்ணாம ஒரு மேக்ஸிமம் 3 to 4 மில்லட்ஸ் வரைக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக அதை நான் பிரிச்சு பேசல. நீங்க எந்த மில்லட்டை வேணா நீங்க இது கூட வேணா கம்பைன் பண்ணிக்கலாம். அது வந்து டிபெண்ட்ஸ். மேம், ஒரு மில்லட்டுக்கு இன்னொரு மில்லட்டுக்கும் அதோட திக்னஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும்னு சொல்றாங்க இல்லைங்களாங்க மேம்? அப்போ வந்துட்டு அதாங்க மேம், அதோட ஃபைபர் கண்டென்ட்டோட இது வந்துட்டு வேரியேஷன் வரும்னு சொல்றாங்க இல்லைங்களாங்க மேம்? எஸ் மேம். அது வந்து சேம் இது இருக்கிற மாதிரி இருக்கணுமாங்க மேம், இல்ல அதெல்லாம் தேவையில்லைங்களாங்க மேம்? ஃபைபர் கண்டென்ட் வச்சு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மோரார்லெஸ் ஆமா, ஒரு சில மில்லட்ஸ்க்கு வந்து ஃபைபர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் நீங்க அந்த அளவுக்கு டெப்தா நீங்க லெவல் வச்சு நீங்க ஸ்க்ரூட்னைஸ் பண்ண வேண்டியது இல்லை மேம். நீங்க வந்து இப்போ உங்க ப்ராடக்ட்டை எந்த ஹெல்த் பெனிஃபிட்காக நீங்க பொசிஷன் பண்றீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களோட ஹெல்த் மிக்ஸ் வந்து இட் இஸ் ரிச் இன் கால்சியம் அண்ட் அயன் அப்படின்னு நீங்க பொசிஷன் பண்றீங்கன்னா, நீங்க அதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ஸ்ல இருக்கக்கூடிய மில்லட்டுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதேதான், ராகி வந்து ரிச் இன் கால்சியம் அண்ட் அயன். ஸோ அப்போ நீங்க ராகியும் பிளஸ் அது கூட வேற எந்த மில்லட்ல அயன் அதிகமா இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைபர் நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த ஒரு மில்லட்டையுமே 3 to 4க்குள்ள வைக்கும் போது உங்களுக்கு ஃபைபரோட ஓவரால் வேல்யூ வந்து கரெக்டா இருக்கும். நீங்க அந்த அளவுக்கு அதை வேல்யூஸ் வச்சு நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே மேம். ஓகே, சுசித்ரா உங்களை அன்மியூட் பண்றேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து இப்ப எப்படின்னா நான் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் பண்றேன் மேம். சில பேர் ஸ்டீவியா போட்டு கேக்குறாங்க மேம். இப்ப அதுல வந்து 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததுல அதுல எந்த டைப் மேம் நம்ம யூஸ் பண்ணலாம்? இப்ப வந்து ஒயிட் கலர் ஒன்னு இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி மேம்? அது ஸ்டீவியா 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படிதான் அதான் சொல்றேன். மேம். மேம், ஸ்டீவியா ஆக்சுவலி டைப்ஸ் எல்லாம் கிடையாது மேம். ஸ்டீவியான்றது ஒண்ணுதான். அதை யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான் வேரி ஆகும். எய்தர் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும்
இல்ல க்ரூட் ஃபார்ம்ல இருக்கும், இல்ல ரிஃபைன். ஹலோ. கேக்குது சொல்லு. ஸோ இல்லைன்னா ரிஃபைன்டு ஃபார்ம்ல இருக்கும் மேம். அது வந்து ஜஸ்ட் லைக் சுகர் மாதிரியே ஒயிட் கலர் ஃபைன் பவுடரா இருக்கும். நீங்க ஹெல்த் மிக்ஸ்ல போடுறது அந்த ரிஃபைன்டு ஃபார்மே போடுங்க மேம், சுகர் வெர்ஷன். இப்போ ஸ்டீவியால நீங்க வாங்கி ஓகே யூஸ் பண்ணும்போது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டீவியா வந்து மார்க்கெட்ல கமர்ஷியலா கிடைக்கிற ஸ்டீவியா எதுவுமே வந்து பியூர் ஸ்டீவியா கிடையாது மேம். அதுல நிறைய அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. லைக் மால்டோஸ், தேவையில்லாத அடிட்டிவ்ஸ் இருக்கும். சில பேர் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் பார்த்து அது மாதிரி இல்லாம 100% பியூர் ஸ்டீவியா வாங்கி யூஸ் பண்ணுங்க. எய்தர் அதை நீங்க டெக்னிக்கல் டேர்ம் வேணும்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரெப் 97, ரெப் 98ன்னு சொல்லுவாங்க. ரெப்ன்றது வந்து அதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ரெபடியோசைடு ஏன்னு சொல்லி ரெபடியோ திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க மேம். ரெப் ஓகே மேம். REB ரெப் ஏ கேபிட்டல் ஓகே ஏ. மேம். அது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து ரெபடியோசைடுன்னு சொல்லுவோம். இந்த ரெபடியோசைடு தான் வந்து ஸ்டீவியாலேயே அந்த இனிப்புத்தன்மைக்கு காரணமான ஒரு காம்பவுண்ட். அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க பியூர் அந்த ஃபார்மை வாங்கி நீங்க உங்களோட மிக்ஸ்ல வந்து எந்த ரேஷியோ கரெக்டா இருக்கோ அது கூட நீங்க பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கமர்ஷியலா இருக்கிறது ஓகே வாங்குனீங்கன்னா அதுல அன்வான்ட் அன்னெசரி அடிட்டிவ்ஸும் சேர்ந்து அதுல இருக்கும். ஸோ உங்களோட ஹெல்த் மிக்ஸ் அது வந்து மில்க் கிட்ட கொலாப்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. இல்ல ராதிகா ஃபணிராஜ் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். மேடம் எனக்கு ஒரு டவுட். இந்த மில்லட்ஸ் நம்ம இந்த 4 வெரைட்டிஸ் ஆட் பண்றப்போ ட்ரெடிஷ்னல் ரைசஸ் வந்து எத்தனை வெரைட்டிஸ் ஆட் பண்ணலாம்? அதுல 1 தான் யூஸ் பண்ணோம், 2 இல்ல 2 கம்பைன் பண்ணலாமான்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். 1 or 2 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேம். இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஃபைனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஏன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ்லயுமே ஒவ்வொரு ரைஸுக்கும் ஃபைபர் கண்டென்ட் வேரி ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நீங்க ஃபைனலா பண்றீங்களா உங்க ஹெல்த் மிக்ஸ், அதோட எப்படியும் நீங்க ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதோட ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் வேல்யூல க்ரூட் ஃபைபர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ அது FSSAI நார்ம்ஸ் படி அது வந்து லெவல் வந்து கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் மேம். ஏன்னா எல்லா ட்ரெடிஷனல் ரைஸுமே ஃபைபர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும்னு எனக்கும் கரெக்டா அது தெரியல. ஸோ அதனால நீங்க ஆவரேஜா சொல்லணும்னா ஒரு 2 ரைஸ் வெரைட்டிஸ் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சந்தியா யூ உங்களை அட்மிட் பண்றேன். யூ சந்தியா. வெங்கடேஷன் நடராஜன் உங்களை அட்மிட். ஹலோ சார். சந்தியா சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த மால்ட்ல அந்த ஏபிசி மால்ட், இந்த பீட்ரூட் மால்ட்லாம் சொல்றாங்க, அது கிண்டுறது பெஸ்டா இல்ல காய வச்சு யூஸ் பண்றது பெஸ்டா மேம் மால்ட்ல? அது குக் பண்ணி பண்ற மெத்தட் தானே மேம் சொல்றீங்க மேம்? அதுதானே சொல்றீங்க? ஆமா 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 மேம். அது குக் பண்ணி பண்ற மெத்தட் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் மேம். ஏன்னா அது வந்து ரொம்ப நேரம் நிறைய டெம்பரேச்சர்ல வந்து ஹீட் பண்ணி எவாப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி ப்ராசஸ்டு ஃபுட்னாலே வந்து நியூட்ரிஷனல் லாஸ் இருக்கிறது ஓகே தான். பட் அதில் வந்து ரொம்ப அதிகமான லாசஸ் இருக்கும் கம்பேர்ட் டு ட்ரையிங் மெத்தட். ஸோ நீங்கள் வந்து ட்ரையிங் மெத்தட் ப்ரிஃபர் பண்ணும்போது சின்ஸ் கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு நியூட்ரியன் கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு நீங்க நியூட்ரிஷன் லாஸ் இல்லாம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ட்ரையிங் மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம் மேம். அதுவுமே கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர்ல நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் நியூட்ரிஷனல் வேல்யூ நல்லா இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ ட்ரையிங்லேயுமே ஹை டெம்பரேச்சரா வச்சு ட்ரை பண்ணாம ஒரு 60 to 75 அந்த டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி லாங் டைம் ட்ரைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நியூட்ரிஷனல் வேல்யூ ப்ரிசர்வ் பண்ணும். ஓகே. வெங்கடேஷன் நடராஜன் உங்களை அட்மிட். ஹலோ மேம், கேட்குதுங்களா? சார். மேடம் குட் ஆஃப்டர்நூன். மேடம் எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் லெதர்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதேமாரி நம்ம இந்த மில்லட்ல பண்ண முடியுமா? லெதர் மாதிரி பண்ண முடியாது சார் மில்லட்ல.
ஏன்னா இப்போ வேணும்னா நீங்க சொல்லுங்க. இல்ல ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம இது பால்ல மிக்ஸ் பண்ணியோ வேற எதுல மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி லெதர் மாதிரி நம்ம ஹனி அந்த பைண்டிங் ஏஜென்ட்க்கு வந்து இந்த ஹனி மாதிரி மிக்ஸ் பண்ணி, அதாவது மெல்லட்டை வந்து நல்லா ட்ரை பவுடர் பண்ணிட்டு, ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹனி மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பைண்டிங் ஏஜென்ட் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ண அந்த லெதர் மாதிரி ஏதாவது நம்ம ரெடி பண்ண முடியுமா மேம்? அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுங்களா அது? சார் நீங்க சொல்ற மாதிரி 100% மில்லட் பவுடரையோ மில்கையோ வச்சு பண்றதுக்கு அந்த 100% அதை வச்சு பண்ணீங்கன்னா ஃபைனல் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு லெதர் கன்சிஸ்டன்சிக்கு ரீச் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க வந்து ஃப்ரூட் லெதர்ஸ்லயே மில்லட்ஸ் வேணா நீங்க இன்கார்பரேட் பண்ணி பண்ணலாம் சார். ஒரு 30% 40% வரைக்கும் நீங்க இன்கார்பரேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதுல வந்து கண்டிப்பா வரும். ஓகே. 30% மீன்ஸ் 30% வந்து மில்லட்டாவும் 70 வந்து ஃப்ரூட்டாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. எஸ் சார், எஸ். ஓகே மேம். இப்போ லெதர்ல பண்ணா எந்த மில்லட் மேம் சூட்டபிளா இருக்கும் ஒரு இந்த இதுக்கு? சார் அது நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல தான் கண்டுபிடிக்க முடியும் சார். நீங்க மோஸ்ட் பெனிஃபிட்டட் மில்லட்ஸ் எதுன்னு பார்த்துட்டு நீங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. அது இது புதுசா நியூ ப்ராடக்ட்ன்றப்போ நம்ம ஜஸ்ட் லைக் அப்படியே சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பார்த்து தான் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் ட்ரை பண்ணணும் சார். R&D மாதிரி நம்ம ட்ரை பண்ணாதான் பண்ணி தான். தெரியும். மேம் அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு டவுட் மேம் லாஸ்ட். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சுகர்லாம் இப்போ வந்துட்டு கியூப் ஃபார்மேட்டில் நம்ம பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம மில்லட்டும் அந்த மாதிரி பண்ண முடியுங்களா? ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக முன்ன சொல்லுங்க மேடம். மில்லட் பவுடர்ஸ் சொல்றீங்களா? எஸ் மேம். மில்லட் பவுடரே நம்ம கியூப் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி எல்லாமே பவுடரா தான் நம்ம எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்து கியூப் மாதிரி நம்ம சுகர் கியூப் மாதிரி அதை எடுத்து நம்ம மிக்ஸில் பால்லையோ வாட்டர்லையோ வாட்டவர் அவங்களுக்கு எதில் வேணுமோ போட்டு டிசால்வ் பண்ணி அப்படியே அது அவங்களுக்கு கேரியாகவும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பால் இல்லை, சம்டைம்ஸ் பால் இல்லை, வாட்டர் இல்லைனாலும் அப்படியே கியூப் எடுத்து கூட நம்ம வாயில போட்டு அழகா அது ஒரு சேஃப்டி ஹைஜீனிக்காக கூட இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா மேடம்? அந்த ஒரு நியூ ப்ராடக்ட் அந்த மாதிரி பண்ணலாம் சார், பண்ணலாம். ஓகே சார். மோர் தேன் டவுட், நீங்க ஒரு நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. தெரியல அவங்க பாட்டு உங்களுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டை பண்ணிட போறாங்க. நீங்க கொஞ்சம் முந்திக்கோங்க ப்ராடக்ட்டை. இந்த மாதிரி இன்னோவேட்டிவான விஷயங்கள் அப்படிங்கும்போது ஒரு பர்சனலா டிஸ்கஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதுதான் சொன்ன, வேற ஒன்றும் இல்லை. ஓப்போ CPH2665 உங்களா? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ சார், குட் ஈவினிங், சொல்லுங்க. ஆக்சுவலா நான் மில்லட் கப் கேக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதில் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு செல்ஃப் லைஃப் பண்ண முடியுமா? சோளத்துல எல்லாம் கப் கேக்ஸ். ஓகே, பண்ணலாம் மேம். நீங்க பண்ற ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ஷெல்ஃப் லைஃப் வருது? அது 2 days தான் மேடம் வருது. அதனால வெளியே எங்கேயுமே சேல் பண்ண முடியல. வீட்லயே வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுறோங்க. ட்ரை பண்ணேன், சோளத்துல நல்லா இருந்தது. பட் என்னன்னா 2 daysக்குனால அது 2 daysக்கு மேல வர மாட்டுது. ஸோ அதனால வீட்லயே யாருக்கும் செஞ்சு கொடுக்கறது இல்லை. கடையில எங்கேயாவது போடணும்னா. ஓகே மேம், கால்சியம் ப்ரோபியோனேட்னு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு மேம். ஸோ நீங்க அது வாங்கி ட்ரை பண்ணுங்க. அது வந்து 0.05% மட்டும்தான் அலோவபிள் லிமிட். அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. அது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ங்களா மேம்? லைக் நேச்சுரல் இல்ல இது மேம் மில்லட்ல அது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணுங்களா? நீங்க நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும்ன்றீங்களா? ஆமாங்க மேம். ஓகே மேம், நேச்சுரலா வந்து பேக்கிங்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதுல மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து லோவா இருக்காது. ஸோ மோல்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க பண்ண மாதிரி கஸ்டமர் கிட்ட கொடுக்கும் போதே ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி 2 daysல காலி பண்ணிருங்கன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு மெத்தடு. அப்படி இல்லாட்டினா ப்ரிசர்வேட்டிவ், நான் சொன்ன ப்ரிசர்வேட்டிவ் போட்டு ஒரு 7 to 10 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். இன்னொரு ஒரு கேள்வி மேம். மேம் நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்களா அந்த சிக்கி கிரானுலஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம், அது ஆக்சுவலா அது என்னது? சிக்கி வந்து இப்போ மேம் சிக்கி வந்து கடலை மிட்டாயில இப்ப பண்றாங்கல்ல மேம், அதேதான் வந்து இப்ப மில்லட் ஃபிளேக்ஸ், பஃப்டு மில்லட்ஸ் வச்சு பண்றாங்க மேம். அது ஒரு டைப் ஆஃப் சிக்கிஸ் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது இல்லாம கிரானோலா பார்ன்றதும் வந்து இட்ஸ் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் சிக்கின்னு சொல்லலாம். இதுவும் வந்து உங்களுக்கு சுகர் சிரப்ல மில்லட் ஃபிளேக்ஸ், பஃப்டு மில்லட்ஸ், ஓட்ஸ், அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் போட்டு கடிச்சு சாப்பிடும்போது கிரன்ச்சியா இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர்ல இருக்கும் மேம். ஸோ இதுவும் சிக்கியும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் சிக்கின்னு சொல்லலாம் கிரானோலா பார்.
சார் ஓகே காமிக்கிறாரு பாருங்க, இது மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்து இது மில்லட் வச்சு பஃப்டு மில்லட்ஸ் ஃபிளேக்ஸ் வச்சு பண்றது இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு மேம். ஓகே. இன்னொரு ஒரு டவுட் மேம். ஆக்சுவலா கிளாஸ் இருக்கும்போது சோயா புரோட்டீன் பவுடர் அது அப்படியே பால்ல கலந்து குடிக்கிறதா இல்ல அது கஞ்சி மாதிரி காசணுங்களா? இல்ல மேம் கிளாஸ் எடுக்கும்போது சோயா எது புரோட்டீன் பவுடர் கேக்குறீங்க மேம்? இல்ல மேம் சோயா புரோட்டீன் பவுடர் இருக்கு. ஆக்சுவலா அது மில்க்ல கலந்து குடிச்சாலே போதுங்களா இல்ல வந்து நம்ம அந்த சத்து மாவு கஞ்சி காசுங்களா அது மாதிரி காசி குடிக்கணுங்களா? இல்ல இல்ல வீட்ல அப்படியே சோயா புரோட்டீன் பவுடர் அப்படியே கலந்து குடிக்கலாமா இல்ல வேக வச்சு குடிக்கணுமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். ஓகே. அப்படியே குடி. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குது. கொஞ்சம் உங்களோடது நெட்வொர்க் கரெக்டா இல்லைன்னு நினைக்கிறேன். விட்டு விட்டு வருது. ஓகே, சொல்லுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் சார். ஓகே, ஃபைன். எனக்கு அவங்க அனுப்பிச்ச கேள்வியில ஒரு கேள்வி கேட்கிறேன். சோக்கிங் ஆர் ரோஸ்டிங் எது வந்து கரெக்ட் மெத்தட் ஃபார் மில்லட்ஸ்? கண்டிப்பா இதை சோக் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது, அதையும் சேர்த்துக்கிறதுல. டு ரிமூவ் ஆன்டி நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆன்டி நியூட்ரியன்ஸ் சொல்லணுமா எனக்கு தெரியல. ஸோ சோக்கிங்கா ரோஸ்டிங்கா எது பெட்டர் மெத்தடு? சோக்கிங் பண்ணணுமா கண்டிப்பா அப்படின்றது கேள்வி. மில்லட்ஸ் கண்டிப்பா ரெண்டுமே பண்ணணும் சார். சோக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரோஸ்டிங் பண்ணணும். ரெண்டுமே கண்டிப்பா பண்ணும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும், டைஜஸ்டபிலிட்டியும் நல்லா இருக்கும், என்சைம்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா சோக்கிங் அண்ட் ரோஸ்டிங் ரெண்டுமே அவசியம் பண்ணணும். சோக்கிங் எதுவும் டைமிங் இருக்குங்களா? சார் இது வந்து மில்லட் வந்து சின்ன சைஸ் மில்லட்ஸ் அப்படின்ற பட்சத்துல ஒரு 6 to 7 hours வந்து சோக் பண்ணா போதும். இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய மில்லட் அப்படின்னா ஒரு 10 hours வரைக்கும் சோக் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்து அனுஷா உங்களை அட்மிட் பண்றாங்க. சார் குட் ஈவினிங் சார். மேம் குட் ஈவினிங். சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். சரி. என்னோடது வந்து நானும் வந்து ஃபிளேக்ஸ்ல இதுலலாம் வந்து எனர்ஜி பார் பண்றேன், மில்லட் ஃபிளேக்ஸ் அண்ட் மில்லட் இதுல. ஸோ எனக்கு வந்து வாட் ஆர் த பைண்டிங் ஏஜென்ட்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு நேச்சுரலா, அது எனக்கு ஒரு இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ப்ராடக்ட் அப்புறம் பண்றீங்க? இன்னொன்னு வந்து மில்லட் ஃபிளேக்ஸ்ல கிரனோலா பார் பண்றேன், வீட் ஃபிளேக்ஸ்லயும் பண்றேன், அது ஒரு முசிலி டைப்ல பண்றேன். ஸோ இது 2 ப்ராடக்ட்டுக்கும் வந்து பைண்டிங் முஸ்லி மாதிரி பண்றதுல எனக்கு பெருசா பைண்டிங் ஏஜென்ட் தேவையில்லை, ஏன்னா ஹனி தான் நான் ஆட் பண்றேன். ஸோ அதுவே பைண்ட் ஆயிடுது. பட் கிரனோலா பாரை பொறுத்த வரைக்கும் நான் பேக் பண்ணிட்டு வெளியே எடுத்து அது ஒரு 2-3 days ஆனதுக்கு அப்புறம் அதோட ஒருவேளை மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி அது பைண்ட் ஆக மாட்டேங்குதா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. பட் பண்ணும்போது பைண்ட் ஆகி தான் இருக்கு. இல்ல வேற ஏதாவது பைண்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணணுமா இதுல? நீங்க என்ன யூஸ் பண்றீங்க மேம்? இப்போ நீங்க ரெகுலரா பண்ற மெத்தட்ல பைண்டிங்க்கு என்ன யூஸ் பண்றீங்க? நான் வந்து ஜாகரி அண்ட் ஹனி, ஜாகரி பவுடரை இது பண்ணி தான் பண்றேன். ஜாகரி பவுடர் ஆசிட்டிஸ் போடுறீங்களா இல்ல சிரப் மாதிரி பண்ணி போடுறீங்களா? இல்ல சிரப் மாதிரி பண்ணி தான் போடுறோம். ஓகே. சிரப் மாதிரி பண்ணி போட்டாலே உங்களுக்கு பைண்டிங் இருக்குமே, ஏன் பைண்ட் ஆகலன்னு சொல்றீங்க? பைண்டிங் இருக்கு. பட் நான் பேக் பண்ணி ஒரு 10 days கழிச்சு திருப்பி ஓபன் பண்ணி பார்த்தேன்னா அது வந்து சில இதுல வந்து பைண்ட் ஆகாம அது லூஸ் ஆகுது, அதே டெக்ஸ்சர் மெயின்டைன் ஆகும். பிரேக் ஆகுதா மேம்? அதை எடுத்து பிரேக் பண்ணீங்கன்னா ஈஸியா பிரேக் ஆகுதா மேம்? அப்போ வந்து உங்க சிரப் கன்சிஸ்டன்சி வந்து நீங்க கரெக்டா பண்ணல மேம், செக் பண்ணணும். ஓகே. ஆமா, சிரப்போட கன்சிஸ்டன்சி வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங் மேம். நீங்க சிரப் கன்சிஸ்டன்சி கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஈஸியாவும் பிரேக் ஆகாது. ஸோ அதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. இன்னொன்னு வந்து உங்களுக்கு பைண்டிங்க்கு நீங்க இது இல்லாம நட் பட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் மேம். நட் பட்டர்ஸ். புரியல, கட் ஆயிடுச்சு, சாரி. நட் பட்டர்ஸ். அனுஷா கேக்குதுங்களா? இல்ல சார். நட் பட்டர். நட் பட்டர். ஓகே. பீனட் பட்டர். ஆல்மண்ட் பட்டர்ஸ், பீனட் எந்த பட்டர், நட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நட் ஓகே. எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்து சார் ஒண்ணே ஒண்ணு சார். சொல்லுங்க சொல்லுங்க ட்ரெடிஷ்னல் சொல்லுங்க. ரைஸ் வெரைட்டிஸ வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து இப்போ நாங்க வந்து நிறைய வண்டு வருது அந்த மாதிரி பண்ணும்போது வேக்கம் சீல் பண்ணி நாங்க வந்து சீல் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்படி சீல் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 months இல்ல கழிச்சு திருப்பி ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ம் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த கேட்கல. ஸ்மெல் வருது. அதுக்கு ரீசன் என்ன இருக்கும்? இல்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நின்றுச்சு. கரெக்டா சொல்லுங்க. கட் ஆயிடுச்சு. சார் அது வந்து வேக்கம் சீல் பண்ணிட்டு ஒரு 3 months கழிச்சு நாங்க வந்து திருப்பி ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு புழுங்கல் ஸ்மெல் மாதிரி ஒண்ணு வருது. அது என்ன ரீசன்னால வருது சார் மேம்? அது ரைஸோட ஸ்மெல் மாதிரி இருக்கா இல்ல பிளாஸ்டிக் ஸ்மெல் மாதிரி இருக்கா? எந்த மாதிரி இருக்கு மேம்? இல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு புழுங்கல் ஸ்மெல் இருக்கும்ல. இப்போ ரைஸ வந்து ரொம்ப நாள் மூடி வச்சா ஒரு புழுங்கல் ஸ்மெல் வரும்ல. அது அது வந்து மேபி ரைஸோட ஸ்மெல்ல தான் நீங்க அந்த மாதிரி ஸ்மெல்லுன்னு சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. அது வந்து ரைஸோட ஃபிளேவர் தான் மேம். அது தப்பான ஆட் ஃபிளேவரா எனக்கு தோணல. அப்படியா? இல்ல மேம். நீங்க அது நம்ம அவிக்கும் போது இப்போ அந்த பேக்கெட்ல இருந்து எடுத்து நம்ம வந்து ஏதோ ஒரு சாப்பாடு பண்றோம் அப்படின்னா அப்ப வந்து அது கொஞ்சம் அது வந்து ஒரு ஆட் ஸ்மெல் இருக்கு. அது வந்து அவ்வளவு கன்சம்ஷனுக்கு ஏத்த மாதிரியான இதா இல்ல. கஸ்டமர் இங்க நீங்க சொன்னதுதான். ரைஸோட மாய்ஸ்சர் கண்டென்ட் நீங்க பேக் பண்ணும்போது என்ன மேம் இருக்கு? அது நாங்க செக் பண்ணலாம் மேம். அது செக் பண்ணணும். மேபி இல்ல அது வந்து மேபி மாய்ஸ்சர் இருந்துச்சு அப்படின்னா மேபி அதனால அது ரியாக்ட் ஆகி அந்த அந்த ஃப்ளேவர் அதனால வரும். நீங்க மாய்ஸ்சர் செக் மத்தபடி வேக்கம் சீலிங் பண்றதுனால அந்த அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல. அதனால வாய்ப்பு இல்ல. நீங்க மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே மேம். ஓகே தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ. தென் பத்மா கேஎஸ் உங்களை அன்வைட் பண்றாங்க. ஹலோ குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இத்தனை நேரம் பேசின அதே மாதிரி சந்தேகம் தான். ஐ டோன்ட் நோ வெதர் யூ கேன் சி. நான் கிரனோலா பார்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓட்ஸ் அண்ட் வேரியஸ் நட்ஸ் போட்டு. நான் ஸ்பைருலினா ஃபார்மர். ஸோ இந்த கிரனோலா பாரில் நான் ஸ்பைருலினாவும் ஆட் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி தான். ஐ எம் ஸ்பைருலினா ப்ரொடியூசர் ஜெனரலி. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இது பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேருமா சேர்ந்து கிரனோலா பார் பண்ணுறோம். மார்க்கெட் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்னன்னா இது ஃப்ரெஷ். இது ஒரு 2 weeks முன்னாடி பண்ணது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. ஓகே இதே வந்து இட்ஸ் அபவுட் அ மந்த் 30 days பண்ணது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. அது இங்க இப்போ மேடம் சொன்ன மாதிரி அதே காம்பினேஷன் தான். ஜாகரி கரெக்டான பாகம் ஒரே மாதிரி தான். மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இதெல்லாம் ஷெல்ஃப் லைஃப் பர்பஸ்க்கு வேண்டி நான் கலெக்ட் பண்றேன். எல்லா பேட்சஸும் ஒன்று எடுத்து எவ்வளோ நாள் இது நான் கரெக்டாக அதை கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு வேண்டி நான் எல்லா பேட்சஸ்லையுமே ஒரு 2 months தான் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன ஸ்மால் 1 kilo தான் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்க்கறதுக்குனே வச்சிருக்கோம். இது ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. ஐ திங்க் ஹீட்டில் வந்து இந்த ஜாகரி மெல்ட் ஆகிறது போல இருக்கு. இதை மெயின்டைன் பண்ணோம்னா என்ன பண்ணோம் மேம்? இந்த கிறிஸ்பினஸ் நீங்க கிரானுலா பார் ரொம்ப சொல்லுங்க மேம். அதுதான் நீங்க ஃபைனல் ப்ராடக்ட்டோட மாய்ஸ்சர் கண்டென்ட் என்னன்னு பண்ணீங்களா மேம்? மெஷர் பண்றது we have the instrument பட் மெஷர் பண்றது கிடையாது. இமிடியேட்லி அதை ஃபிளாட்டன் பண்ணி இமிடியேட்லி பேக் நடக்கிறது வித்தின் an hour. ஏன்னா 1 kilo தான் பண்றதுனால அரை மணியில அது பேக் ஆயிடுது. ஜாகரி பாக்கம் வச்சு தான் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. பட் தென் இட் இஸ் நாட் ஒரு மாசத்துக்கு மேல எடுக்கிறது இல்லை மேம். இது வந்து ஹீட்டுக்கு மெல்ட் ஆகுறதுன்னு தோன்றது. இஸ் தேர் எனி அதர் ப்ராடக்ட் அதோட கிறிஸ்பினஸ் கிரன்ச்சினஸ் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த வாட்டி ரோஸ்டும் பண்ணி ட்ரை பண்ணிருக்கோம். முதல்ல ரோஸ்ட் பண்ணி போட்டு இருக்குல்ல. இப்போ we are roasting and லைட் ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம ஆட் பண்றோம். இதுல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இருக்கு. என்னென்ன சாலிட் பார்ட்டிகல்ஸ் போடுறீங்க மேம்? எல்லாமே ஹோல் கிரெயின்ஸ் தான். ரோல்ட் ஓட்ஸ் அண்ட் 4-5 டைப்ஸ் ஆஃப் நட்ஸ். பம்கின் சீட்ஸ் அது மாதிரி சின்ன சின்ன நட்ஸ் எல்லாமே பிளஸ் இது ஃபிளாக்ஸ் சீட்ஸ். ஃபிளாக்ஸ் சீட்லாம் அந்த பேக்கெட்ல விழுந்திருக்கும். அது ஒட்டுறதே இல்லை, பைண்டே ஆகுறது இல்லை இதுல. அண்ட் ஸ்வீட்டும் கம்மியாக பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப மைல்டாக ஜாகரி போட்டு ஆட் பண்ணோம். தென் வி ரியலைஸ் த ப்ராப்ளம். அப்புறம் ஒரு ஃபார்முலாலாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு மாதிரி இது நல்லா இருக்கு. இது மோர் தேன் அ மந்த் இட் இஸ் நவ் கிறிஸ்பியா நல்லா தான் இருக்கு. ஆனால் ஃபிளாக்ஸ் சீட்லாம் அதுலேருந்து செப்பரேட் ஆகி விழுந்துருக்கு இந்த பேக்கில். பைண்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணலாம்? கிறிஸ்பினஸ் மெயின்டைன் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? சுகர் இல்லாம யூஸ் கொடுக்கலாம்னா என்ன பண்ணலாம்? சுகர்லெஸ்
ஜாகரியோ இல்லாம வேற சுகர் ஃப்ரீன்னு சொல்ல வேண்டாம், ஒரு மினிமல் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கிற பைண்டிங் ஏஜென்ட் சுகர் அது என்னவா ஆட் பண்ணலாம்? 3 questions. ஓகே Everything is ஒன்னு related ஃபர்ஸ்ட் to திங் வந்து binding உங்களுக்கு only. வந்து பைண்டிங் தான் இதுல பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த ஜாகரியோட பால் கன்சிஸ்டன்சி தான் கரெக்டா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க ஜாகரிய ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்வீட்னருக்கு வந்து டேட்ஸ் யூஸ் பண்ணலாம் மேம். டேட்ஸை அரைச்சு அதை வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அது கூடவே நட் பட்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நாட் கம்ஸ் அண்டர் த ஸ்வீட்னஸ் கேட்டகரி. இது வந்து ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்டாவே பிளெண்ட் ஆயிரும் உங்களுக்கு. டேட்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட் தான். ஸோ வந்து நீங்க நோ சுகர் அப்படின்ற மாதிரியே கூட கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட ஷெல்ஃப் லைஃப் என்னவா இருக்கும்? என்ன அந்த மாதிரி இந்த ஃபங்கஸ் எல்லாம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? மோல்ட் எல்லாம் வரதுக்கு என்ன வாட் வில் பி த ஷெல்ஃப் லைஃப் என்ன வச்சுக்கலாம் நம்ம? இப்போ நாங்க வந்து 6 மாசம்னு ஸ்டார்ட் பண்ணோம். பட் 6 மாசம் நிக்கிறதே இல்ல அது. அதோட நட்ல இருக்கிற அந்த ரான்சிட் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. தென் வி ரெடியூஸ் இட் டு 3 months. ஏன்னா 1 kilo பண்றதுனால ஸ்மால் குவான்டிட்டிஸ் பண்றதுனால வி நீட் நாட். பட் நம்ம ரீட்டைலிங் பண்ணும்போது 6 months மினிமம் ஷெல்ஃப் லைஃப் இல்லைன்னா கொஞ்சம் கமர்ஷியலா பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். மேம் இதுல வந்து நீங்க ரோஸ்மெரி எக்ஸ்ட்ராக்ட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கிரானோலா பார்ல ஆப்வியஸா ரோஸ்மெரி எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க ஒன்லி திங் வந்து நீங்க பேக்கேஜிங்லயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் மேம், ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா. ஸோ வந்து நீங்க ஏர் வந்து உள்ள போகாத மாதிரி லேமினேட்டட் பவுச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பவுச்சஸ்ல ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி அந்த ரோஸ்மெரி எக்ஸ்ட்ராக்டும் இதுல நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா 6 months ஷெல்ஃப் லைஃப் வரும், ஈவன் வித் டேட்ஸ். ஓகே. லேமினேட்டட் பவுச்சஸ்னா அது சீ த்ரூவா இருக்காது இல்லையா? அது டிரான்ஸ்பரண்டா இருக்காது. டிரான்ஸ்பரண்டா இருக்காது. ஓகே. டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னா ஏன்னா பவுடர் பேக்கிங் கிளீனா பண்ணியிருக்கோம். கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். ஸோ ஆக்சுவலி வி வாண்ட் டு ரெடியூஸ் பிளாஸ்டிக் ஆல்சோ. பிளாஸ்டிக்கும் வேண்டாம். ஒரு ஒரு அது ஒரு ப்ரொமோஷனல் வேல்யூ கொடுக்கலாம் அதுக்கு வித்தவுட் யூசிங் பிளாஸ்டிக். இது வந்து வி ஆர் யூசிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி பிளாஸ்டிக் ஓன்லி. இது வந்து ஹேண்ட் சீல் பண்ணும்போது சின்னதா பண்ண முடிய மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இன்னொன்னு வந்து பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாம வாட் அதர் பேக்கேஜ் நம்ம கொடுக்கலாம்? அது ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? கிளாஸ் பாட்டில்ஸ்ல வேணா நீங்க போடலாம். ஓ அப்ப லூசா ஆல் பார்ஸ் வில் பி லூஸ். ஆனா அவங்க எடுக்கும்போது ஏர்க்குல கான்டாக்ட்ல வரும் இல்லையா? when people open and consume. ஆமா, அத நீங்க மேல ஏர் சீல் பண்ணிடணும் மேம். பாட்டிலுக்கு மேல நீங்க சீல் பண்ணிடணும். ஒன்ஸ் ஓபன் ஆயிருச்சுன்னா ஆப்வியஸா அதுக்கு எப்படி காலி ஆயிடும்ல வித்தின் ஒரு 10 days அந்த மாதிரி. இது எப்படி ப்ரமோட் பண்றோம்னா we can give it to their student children. 2 bars ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம் மாதிரி ப்ரமோட் பண்றோம். அப்போ இந்த மாதிரி ஒரு செப்பரேட் பேக்ஸ் தான் பெட்டரா இருக்குமோ? இண்டிவிஜுவல் பேக் ஆக்சுவலி இது என்ன மெட்டீரியல் நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த இது பவுச்சஸ் வந்து வந்து இதுலயே நீங்க இருக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக். ஓகே, இது வந்து மாய்ஸ்சர் பேரியர் ப்ராப்பர்ட்டி இருக்கா இதுக்கு? இல்ல நம்ம அது பவுச்சஸ் மாதிரி வருது. அது வந்து ஒரு பக்கம் நம்ம இந்த ஹீட் சீலிங் பண்ணலாம். இது பார் உள்ள சொருகிட்டு உள்ள போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு சீலிங் பண்ணலாம். கேக்குறது வேற கேள்வி. அவங்க கேக்குறது வந்து அந்த கேள்வி இல்ல. தெரியல சொல்லுங்க சார். சொல்லுங்க. நோ ஐடியா. மேபி அதுவும் அந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுங்க அந்த ப்ராடக்ட்டோட. மேபி அதனால கூட உங்களுக்கு அந்த சாகினஸ் வர சான்சஸ் இருக்கு. ஓ ஓகே ஓகே. யா. சோ கண்டிப்பா பவுச் இன்னொரு நீங்க சொல்லணும்னா இப்போ 2 ஆப்ஷன் சொன்னாங்க அவங்க. ஒண்ணு வந்து பேக்கேஜிங் ஒரு ஆப்ஷன், இன்னொன்னு அந்த இன்கிரிடியன்ட்ல ஒரு ஆப்ஷன். இப்ப பேக்கேஜிங்ல நீங்க பிளாஸ்டிக்ஸ் போறது ஒரு இஷ்யூனா ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க. ஏன்னா ஆல் அட் அ டைம்ன்றது பண்றது சிரமம். இன்னொன்னு பேக்கேஜிங்ல நீங்க கிரீன் பேக்கேஜிங் போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க போகணும் அந்த செக்மெண்ட். ஏன்னா அந்த அஃபோர்டபிலிட்டி வரணும். எல்லாமே வந்து இதே காஸ்ட்ல வந்துருமானா தெரியல எனக்கு. ஸோ அஃபோர்டபுள் ஐ மீன் கிரீன் பேக்கேஜிங்னா ஒன்று பேப்பர் பவுச்சஸ் இருக்கு ஆக்சுவலா. இப்போ ஈஷால சில இதெல்லாம் பண்றாங்க. சஞ்சீவினின்னு ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க. அதோட பவுச்சஸ் எல்லாம் டீக்ரேடபிள். அந்த மாதிரி பவுச்சு உங்களோட பார் அளவுக்கு கூட நம்ம ரெடி பண்ணி வாங்கலாம். ஈவன் 5,000 மினிமம் வந்து 5,000 to 10,000 பவுச்சஸ் சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அது வேணா நம்ம கணக்கு கொடுக்கலாம். பட் ஈவன் அதன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய பேக்கேஜிங் உடைய காஸ்ட். பட் அது கிரீன் டோட்டலா டீக்ரேடபிள். இப்போ நீங்க பண்றத வச்சு ரீசைக்கிள் அது டீக்ரேடபிள். அது பேக்கேஜிங் தனியா நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இது ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. தென் பேக்கேஜிங்க்கு உங்களுக்கு நான் ரெஃபர் பண்றேன். மேபி உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதையுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதையும் நீங்க கஸ்டமர்கிட்ட தான் வாங்கி ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ நான் ஈகோ பேக்கேஜிங் பண்றேன் அப்படின்னா அந்த காஸ்ட்டையும் நம்ம அதில் தானே போடணும், வேற வழி இல்லை.
ஸோ அதனால ஒன் அட் அ டைம் பிளான் பண்ணுங்க, என்னுடைய சஜஷன். தேங்க்யூ. 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 செல்வி உங்களை அன்மியூட் பண்றேன். செல்வி, ஓகே. சரண்யா சொல்லுங்க. சீக்கிரம் ஹேண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தான் ரைஸ் இறக்கிறீங்க எல்லாரும். ஹலோ சார். ஹலோ மேம். மேம் நீங்க சொன்ன மாதிரி அந்த கிரானுலா பாஸ் நான் பஃப்டு பாஸா ட்ரை பண்ணேன் மேம். மேல வந்து ஹாட் சாக்லேட்ஸ் டார்க் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து அப்பவே எடுத்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா நல்லா இருக்கு. இப்போ இன்கேஸ் எங்கேயாவது எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் வந்து மாறிடுது. அது பேக்கேஜிங்ல மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணா மேட்ச் பண்ணிக்கலாமா அந்த டெக்ஸ்சரை? டெக்ஸ்சர் மாறுதுன்னா எந்த டெக்ஸ்சர் மாறுது மேம்? சாக்லேட் மேம் சாகியா ஆயிடுது. அந்த கிறிஸ்பினஸ் இல்லாம கொஞ்ச நேரத்துல சாகி ஆயிடுது. ஏன்னா சாக்லேட்ஸ் யூஸ் என்ன பண்ணாலே பஃப் யூஸ் பண்ண டெம்பரேச்சர் மேம். நீங்க அதுல யூஸ் பண்ணது என்ன சாலிட் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணீங்க மேம்? பஃப்டு மில்லட்ஸா? இல்ல ரைஸ் பஃப்ஸ் தான் மேம் யூஸ் பண்ணேன். சும்மா ட்ரை பண்ணோன்னு. நடுவுல வந்து பீனட் பட்டர் வந்து நடுவுல சாண்ட்விச் மாதிரி இருந்துட்டு மேல வந்து சாக்லேட்ஸ் அந்த ஒரு இதுக்காக ஆட் பண்ணது தான் மேம். ஸோ ரைஸ் இதுதான் பஃப் ஒரு கூட பைண்டிங்க்கு மேம். ரைஸ் பஃப் பைண்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணீங்க பைண்டிங் ஏஜென்ட்? அதான் பீனட் பட்டரும் ஹனியும் மேம். ஓகே. பீனட் பட்டர், ஹனி அண்ட் தென் மேல சாக்லேட் கோட்டிங் மேல கொடுத்தீங்க. வந்து சாக்லேட் கூட்டிங்க. ஆனா சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணனாலயும் என்னமோ டெம்பரேச்சர் ஆப்வியஸா அது கொஞ்சம் வெயில்ல டிராவல் பண்ணும்போது அதனால அப்படி ஆகுதா? இல்ல இந்த இது சாக்லேட் அப்படியே சாக்லேட் ஆ மெல்ட் ஆயிருந்ததா? என்ன அது சாக்லேட் வந்து யூஸ் பண்ணி? டார்க் சாக்லேட்ஸ் ஒரு 50% மேல இருக்கிற டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருந்தேன் மேம். காம்பவுண்ட் சாக்லேட்டா மேம்? கோவேச்சரா? இல்ல காம்பவுண்ட் காம்பவுண்ட் சாக்லேட். மூல் இருக்கும்ல அந்த பிராண்ட் மேம் யூஸ் பண்ணி. காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப ஹை டெம்பரேச்சர் போகும்போது சாஃப்ட் ஆகும். பட் அது வந்து உங்களோட பஃப்போட டெக்ஸ்சரை வந்து அஃபெக்ட் பண்ணாது மேம். அது மேல சாஃப்ட் ஆகி அப்படியே மேல தானே இருந்துச்சு, கீழே எல்லாம் உள்ள எல்லாம் ஆமா. வந்து பென்ட்ரேட் ஆகல. அதுதான் மேம். அது வந்து அப்படியே அந்த பாராவே இல்லாம அது அப்படியே ஈஸியா பிரேக் ஆயிடுது. அந்த பிரேக் டெக்ஸ்சர் ஆயிடுது. கரெக்டா அப்படியே நிக்கணும் இல்லையா? மேபி ஆ மேல ஆ அந்த ஆ பிரஷர் இன்னும் நிறைய கொடுத்துருக்கணுமா? அந்த ரோல் பண்ணி நம்ம எஸ் வைக்கிற ப்ரெஸ் பிரஷர் கரெக்டா மோல்டிங் ப்ரெஸ் அண்ட் மோல்டிங் வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைட்டா வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேப் ஹோல்ட் ஆகும் மேம். நீங்க ஹேண்ட்ல தான் பண்ணுங்க. ஹேண்ட்ல பண்றோம். மேபி இப்ப கமர்ஷியலா பண்ணோம்னா அதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருக்குங்களா மேம்? இருக்கு மேம். பார் மேக் பண்ற டூல்ஸ் இருக்குது. அதுல வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுவாங்க, மெஷின்லயே ஃபிளாட்டன் பண்ணி அதுவே ப்ரெஸ் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸபிளா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து நல்லா ஹோல்ட் ஆகும் மேம் உங்களுக்கு. ஓகே. அப்ப ப்ரெஸ் மெஷின்ஸ் பண்ணிட்டு ஆமா கட் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க சாக்லேட் டிப் கொடுத்துக்கலாம். ஓகே மேம். இன்னும் ஒண்ணு வந்து இப்ப மில்லட்ஸ்லயே நிறைய இப்ப ராகி எடுத்தீங்கன்னா அதுலயே நிறைய பிரீட்ஸ் இருக்குங்களே, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ராகிஸ் இருக்கு. இதோட மேக்ரோ நியூட்ரியன் கண்டென்ட்லாம் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்குமா இதோட நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல்லாம், இல்ல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குமா மேம்? ஏன்னா எனக்கு அது பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நிறைய பிரீட்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஆனா அதோட நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் வந்து எனக்கு நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல. மோர் ஆர் லெஸ் அப்படியே தான் இருக்குமா, இல்ல டிஃபரன்ஸ் இருக்குமா? மோர் ஆர் லெஸ் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் மேம். மேபி நான் அந்த அளவுக்கு அது நீங்க சொன்ன மாதிரி நியூட்ரிஷனல் வைஸ் ப்ரொஃபைலிங் நான் பார்த்தது இல்ல. ஆல்தோ ராகின்ற பட்சத்துல அதோட நியூட்ரிஷனல் இப்போ அது கால்சியம் ரிச் இல்ல அயன் ரிச்னா மேபி அது எல்லாமே இருக்கும். பட் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மேபி இருக்கலாம் மேம். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். மதி உங்களை அன்மியூட் பண்றாங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஐ எம் மதியா ஃப்ரம் கடலூர் சார். எனக்கு வந்து ஒரு மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட் ஆர்டிசி பண்ணும்போது அதில் 3 டைப் ஆஃப் மில்லட் வருது ஃபினிஷிங்கு. ரா மில்லட்டு, செமி பாலிஷ்டு மில்லட்டு, பாலிஷ்டு மில்லட்டு. இல்லை எது நாங்கள் யூஸ் பண்ணோம் ரெடி டு குக், ரெடி டு ஈட் வெரைட்டிக்கு? என்ன ப்ராடக்ட் சார்? ரெடி டு குக்ல என்ன ப்ராடக்ட்? மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸுமா, கஞ்சி மிக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா, பாரு பொதுவாக எல்லாமே மில்லட் பேஸ்டு பண்றது. ஜெனரலா இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்றதுக்கு எந்த மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேக்குறாரு. மல்டி கிரைண்டர், தோசை மிக்ஸ், உப்புமா மிக்ஸ், பொங்கல் மிக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றோம்ல அதுக்காக.
அது நாங்க எல்லாமே நீங்க வந்து ட்ரெடிஷனல் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்போ மில்லட் ஆட் பண்ணி மில்லட் வேரியேஷன் கொண்டு வரதுக்காக பார்க்குறோம் மேடம். ஓகே சார். அது வந்து நீங்க வந்து ஹோல் அது மேபி அது ஒவ்வொரு மில்லட்ஸுக்குமே வந்து அது வேரி ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த மில்லட் தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். ஒரு சில மில்லட்ல ஹஸ்க் வந்து அந்த அளவுக்கு ஹார்டரா இருக்காது. ஸோ அந்த மாதிரி மில்லட்ஸ்ல நீங்க அப்படியே ஹோலாவே எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு சில மில்லட்ஸ்ல வந்து அந்த ஹஸ்க் பிராண்ட்ல ரொம்ப ஹார்டா இருக்கும். அது நீங்க ரெடி டு குக்ல வந்து அப்படியே ஆசிட்டிஸ் சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு நீங்க பாலிஷ்டு வெர்ஷன். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட்ல நான் கேட்குறேன் மேடம். ஒன்று வந்து நியூட்ரிஷனல் வேல்யூ. இப்போ நம்ம ரைஸ் ட்ரெடிஷனல் ரைஸ்ல வந்துட்டு இந்த ஹஸ்க்ல தான் சத்து இருக்குன்னு சொல்றாங்க நிறைய. ஸோ ஹஸ்க் அதுக்கு அன்பாலிஷ்டாக யூஸ் பண்ண சொல்றாங்க இல்லைங்களா? பாலிஷ்டு ரைஸ் இல்லாமல் ஒயிட் ரைஸ் இல்லாமல் பாலிஷ்டு இது ரெட் ரைஸ் யூஸ் பண்ணுறோம், அது நியூட்ரல் வேல்யூக்காக. அதே மாதிரி மில்லட்ல வந்துட்டு ஹஸ்க் எடுத்துட்டாக்க நியூட்ரல் வேல்யூ கூட பட் ஈஸி டு குக் வரும். குக்கிங் வந்து டைம் குறையும் உங்களுக்கு. ஸோ அதுதான் ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ண. அப்போ செமி பாலிஷ்னு ஒன்று இருக்குது, அது ட்ரை பண்ணலாங்களா? செமி பாலிஷ் வந்து கொஞ்சம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கேட்கும்போது நீங்கள் எப்படி கேட்குறாங்க செஞ்சு தரான்றாங்க. பாலிஷ் பண்ண ஃபுல் பாலிஷ் வேணுமா, செமி பாலிஷ் வேணுமா, அது மாதிரி கேட்குறாங்க. ராவா வேணுமான்னு கேட்குறாங்க சப்ளை பண்ணுறது. அதான் கேட்குறாங்க சார். அதுதான் நீங்க ரெடி டு குக்குன்னு போகும்போது அது நீங்க வந்து ஒரு சில மில்லட்டுக்கு நீங்க ஹோல் மில்லட்டாவே வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இருக்காது. பட் ஒரு சில வெரைட்டிஸ்க்கு மட்டும் நீங்க செமி பாலிஷ்டு இல்ல பாலிஷ்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க. அது பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் மில்லட் தான் நம்ம சொல்றோம். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னீங்க. அது மில்லட் இப்போ காமனாக கேட்கும்போது சோக் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கன்றீங்க இல்லையா? அதே மாதிரி மற்ற ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? எல்லாருமே சோக் பண்ணி ட்ரை பண்ணி காய வச்சுட்டு பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் இல்லைங்களா? மற்றதுனா நீங்க எதை கேட்குறீங்க சார்? இல்லை இது மில்லட்ல இப்போ ரெடி டு குக் போகும்போது அந்த மில்லட் நீங்க கண்டிஷன் கொண்டு வரதுக்கு நீங்க சொன்னீங்க சோக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஆமா, இது எல்லாமே ப்ரீ ப்ராசஸிங் தான். அது நீங்க வந்து இதுக்குமே எல்லாமே இதாயிடும் அட்ஜஸ்ட் இல்லைங்களா? ஆமா ஆமா. ஒரு 2-3 பேர் கேட்டாங்க கிரானோலா பார் மெல்டிங் சொன்னாங்க இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன சஜஷன், அது சரியானு பாருங்க. நான் வந்து அது இப்போ ரீசெண்டாக ஒரு ஜாகரி பேஸ்டு ட்ரைனிங் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு இது க்ரௌடட் கேக் பண்ணுறாங்களா அந்த ஃபேக்ட்ரி, அவங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க வந்து சொன்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா, இந்த பாரோட கிறிஸ்ப்னஸ் வைக்கிறதுக்கு லிக்விட் குளுக்கோஸ் ஆட் பண்ணுறாங்க. ஒரு 1 கிலோ நாட்டு சக்கரைனாக்கா லிக்விட் குளுக்கோஸ் ஆட் பண்ணி அது ஒரு கிளாஸினஸ் கொடுக்குது, மேலே ஷைனிங் கொடுக்குது. ரெண்டாவது அதுதான் கிவ் த ஸ்டிஃப்னஸ் ஃபார் த இது கிறிஸ்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதாவது மணிலா கேக் செய்யும்போது வந்து நீங்கள் கிரோலா பார் அதே மாதிரி தான் கிடைச்சது. இப்போ 2-3 பேர் அதே ப்ராப்ளம் தான் சொன்னாங்க. ஸோ இட்ஸ் மை காட் மை நாலேஜ் ஃப்ரம் த ட்ரைனிங். ஸோ மேபி இஃப் இட்ஸ் சூட்டபிள் யூ கேன் சஜஸ்ட் தம் லிக்விட் குளுக்கோஸ். காமன் எல்லாமே கமர்ஷியல் யூஸ் பண்ணாங்க, எல்லாத்துலேயும் கிடைக்குது இது. சார் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், நிறைய கேட்கல சார். அது இப்போ நான் ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன் சார், அங்கே ஜாகரி பேஸ்டு ப்ராடக்ட் சார். இப்போ கேட்குதுங்களா? சொல்லுங்க. அங்கே வந்து சார் இந்த மணிலா கேக் செய்யறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க சார், ஜாகரி பேஸ் பண்ணி. அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா ஜாகரி அந்த கிறிஸ்ப்னஸ்க்காக லிக்விட் குளுக்கோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. ஒரு 1 கிலோ சுகர்னா ஒரு 250 ml 25 ml லிக்விட் குளுக்கோஸ் ஆட் பண்ணி பாகு காய்ச்சுறாங்க. ஸோ அந்த பாகில் வந்துட்டு அந்த லிக்விட் குளுக்கோஸ் ஆட் பண்ண உடனே அதை வச்சு நம்ம கிண்டிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்க பார்த்து அது ஷைனிங் கொடுக்குது. ரெண்டாவது அதுதான் எஃபெக்ட் ஃபார் த ரீட்டைல் ஷெல்ஃப் லைஃபுக்கு வந்து லாங்கிடிட்டி கொடுக்குது. அது வந்து அது ஷெல்ஃப் நீட்டிக்குது, கிறிஸ்பியாக வச்சுக்குது ரொம்ப நாளைக்கு. ஸோ அதுதான் எனக்கு கிடைச்ச டிப்ஸ். அவங்க சொன்னது கமர்ஷியலாக சொன்னது, அவங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்டு இருக்கிறதாங்க. இப்போ 2 பேர் கிரானோலா பார்க்க அந்த ப்ராப்ளம் சொன்னாங்க இல்லையா? அதுக்கு இது சஜஷனாக இருக்கும், சொல்யூஷனாக இருக்குமான்றது என்னோட ஐடியா சார், வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஒன்லி சஜஷன். அதான் அவ்வளோதான் சார். சார் ஆக்சுவலி லிக்விட் குளுக்கோஸ் தான் வந்து கமர்ஷியலா ஈவன் கடலை முட்டையில கூட அதுதான் யூஸ் பண்றாங்க. அது வந்து அந்த ரீகிறிஸ்டலைசேஷன் ஆகுறத வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஜாகரி வந்து ரீகிறிஸ்டலைசேஷன் ஆகுறத அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதுக்காக கமர்ஷியலா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. பட் நீங்க கிளீன் லேபிள் ப்ராடக்டா பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல லிக்விட் குளுக்கோஸ் வந்து யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். அது மாதிரி அது வந்து ஒரு பாலிசாக்கரைடும் கூட, சுகர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் பாக்குறீங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் யூஸ் பண்ண கேட்கல. நான் இப்போ 3 பேர் கேட்டேன் கிரானோலா பார்ல, 3 பேருக்கு சேம் ப்ராப்ளம் வந்தது. அதில் ஒருத்தவங்க தான் க்ரீன் போகிறாங்க. ஓகே சார், ஓகே ஃபைன் சார். இல்ல சார், ஆக்சுவலி அது ஜாகரியோட சிரப் கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டாலே அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது அவசியம் போடணும்ன்றது இல்லை. ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்சைட்ஸ். அண்ட் வி கல்பனா அவங்களை அன்வைட் பண்ணுங்க. குட் ஈவினிங் சார்.
குட் குட் ஈவினிங் ஈவினிங். மேடம். நான் வந்து குட் கல்பனா ஈவினிங். ஐட்டம் செய்துட்டு இருக்கேன். கேட்கிறவங்களுக்கு மட்டும் மில்லட்ஸ்ல செய்து கொடுப்பேன். இப்போ வந்து எங்க அப்பா வந்து ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்காரு. வெறும் மில்லட்ஸே அது. அதெல்லாம் ஒண்ணா போட்டு அரைச்சி மாவு செய்து கொடு அப்படின்னு கேட்கிறாரு. காட்டு யானம் அரிசி, குள்ளங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, கம்பு, ராகி, கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு, வெள்ளை சோளம் இதெல்லாம் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் கழுவி காய வச்சு மாவு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் ஒண்ணா போடலாங்களா? நீங்க சொல்றது எல்லாமே பாரம்பரிய அரிசி மட்டும்தானே மேம்? ஆமா, அரிசி. அதுல வந்து பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து இருக்கு, கம்பு, வெள்ளை சோளம். 2 மில்லட் தான் இருக்கு மேம். பிரச்சனை இல்ல. 2 மில்லட் அப்புறம் மித்ததெல்லாம் ரைஸஸ் தான் இருக்கு. ரைஸ் வெரைட்டிஸ். ரைஸ் எல்லாம் ஒண்ணா சாப்பிடலாங்களா? சாப்பிடலாம் மேம். ஓகே. இது என்ன பர்பஸ்க்கு மேம்? இது வந்து அவர் சொல்றாரு, எனக்கு இது அரைச்சு கொடுத்தா நான் இதுலயே தோசை, ஆப்பம், குழிப்பணியாரம், சத்து மாவு, கஞ்சி, களி எல்லாமே செய்துப்பேன் நானு அப்படிங்கிறாரு. ஓகே. இது எல்லாமே அரிசி. கருப்பு உளுந்து மட்டும் 2 மடங்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு கப்புன்னா அது 2 கப் இருக்கு. பச்சை பயிறு அதுவும் 1 கப்பு தான் இருக்கு. ரைஸ் வெரைட்டிஸ் வந்து எத்தனை ரைஸ் வெரைட்டிஸ் இருக்கு மேம் அப்ராக்சிமேட்டா? அரிசி, குள்ளங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி 4 இருக்கு. ஓகே. 4 வெரைட்டிஸ் ரைஸ். ரைஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு வெள்ளை சோளம், அப்புறம் கருப்பு உளுந்து, பச்சை பயிறு. ஓகே. ஸோ ஸ்டார்ச் வந்து கொஞ்சம் அதுல அதிகமாகும் மேம். அவருக்கு டயபெட்டிக் கிடையாது அப்படின்னா நீங்க அது கொடுக்கலாம். டயபெட்டிக் தான் அவருக்கு. ஓகே. ஸோ டயபெட்டிக்னா அப்போ உங்களுக்கு அது வந்து ஸ்டார்ச் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால நீங்க அது ரைஸ் வெரைட்டிஸுமே வந்து இன்னும் ஒரு 2 to 3 கம்மி பண்ணிக்கலாம் மேம். ரைஸ் வெரைட்டிஸ்ல இருந்து 2 எடுத்துடலாங்களா? ஆமா, ஆல் அட் அ டைம் நீங்க போடும்போது உங்களுக்கு கார்ப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். சோ அவர் டயபெட்டிக் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பட் டயபெட்டிக் ஓவர் நைட் ஸ்டோக் பண்ணி ரெடி பண்ணா கூட அந்த மாதிரி தான் இருக்குங்களா? ஆமா மேம். அதோட கார்போஹைட்ரேட்டோட அளவு எதுவும் குறையாது மேம். ஒன்லி திங் வந்து அந்த ஆன்டி நியூட்ரியன்ட் ஃபேக்டர்ஸ் தான் கம்மியாகுமே தவிர உங்களுக்கு கார்ப்ஸோ ஸ்டார்ச் எதுவுமே உங்களுக்கு குறையாது. ஸோ அதனால நீங்க அவர் டயபெட்டிக்ன்ற கன்சர்ன் இருக்கிறனால நீங்க அதை கம்மி பண்ணுங்க. ஆல் அட் அ டைம் சாப்பிடாம ஒவ்வொன்றும் தனித்தனியா சாப்பிடுற மாதிரி. ஓகே. அப்போ நார்மல் இருக்கிறவங்க பேபிங்க எல்லாம் சாப்பிடலாங்களா? ஒரு சின்ன கொடுக்கலாமா? ஸ்கூல் பசங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாங்களா? சாப்பிடலாம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ இன்னொரு கேள்வி என்னுடைய இதில் வந்தது, மில்லட் பேஸ்டு பேக்கிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்லட் பிரெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மார்க்கெட் இருக்குங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்க. மில்லட் பேஸ்டு பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் லைக் மில்லட் பிரெட்ஸ், மில்லட் ப்ரௌனிஸ் அந்த மாதிரி. ஸோ அதை பற்றின உங்களோட சஜஷன்ஸ் சார். எஸ் சார். மார்க்கெட் இருக்கா அப்படின்னா அதுக்கு பயங்கரமான ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்கு மில்லட் பிரெட்டுக்கு. ஸோ முதல்ல வந்துட்டு ப்ரௌனிஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு அது மில்லட் அப்படின்ற ஒரு கிரேஸ். ஸோ இப்போ வந்து பிரெட் ஆக்சுவலி பிரெட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு ஈஸியா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டமாவே அது மாறிடுச்சு பிரெட். ஸோ அப்படின்ற பட்சத்துல இப்ப எல்லா யங் மம்ஸும் யங் ஜென்ரேஷன்ஸுமே வந்து பிரெட்டையே வந்துட்டு வீட் பிரெட், மைதா இல்லாத பிரெட்டுக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. பட் அவ்வளோ ஈஸியா எங்கேயுமே மார்க்கெட்ல அந்த மாதிரி பிரெட் வெரைட்டிஸ் கிடைக்கிறதே கிடையாது. ஈவன் வீட் பிரெட்டே கிடைக்கிறதே கிடையாது. ஸோ மில்லட் பிரெட் அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப மார்க்கெட்ல அதிக டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்ப எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேக்கிங்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இந்த மில்லட் பிரெட் மார்க்கெட்டை இன்னும் டேப் பண்ணவே இல்லை. ஸோ வந்து இப்போ பேக்கிங் பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா மார்க்கெட்ல வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் குறைஞ்ச காலத்திலே வந்து ஈஸியா வந்து மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டா இருக்கும் மில்லட் பிரெட் அப்படின்றது. ஸோ இந்த மில்லட் பிரெட் எஸ் சார். ஆனா மில்லட்டை வச்சு பிரெட் பண்ணி அந்த ப்ராப்பரா அந்த பிரெட்னாலே வந்து அந்த ஒரு போரஸ் ஏரேட்டட் டெக்ஸ்சர் இருக்கணும். ஸோ அதை கொண்டு வர்றது மில்லட்டை வச்சு கொண்டு வர்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ரீசெண்டா நான் பெங்களூர்ல இருந்து ஒரு நண்பர் எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க மில்லட் பிரெட். அந்த டெக்ஸ்சர் எல்லாமே இருந்தது, பட் ஒரு பிளைனா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு டேஸ்ட் அந்த அளவுக்கு நார்மல் பிரெட் மாதிரி இல்லாத மாதிரி. அப்படிதான் இருக்குமா இல்ல அது மருந்து மாதிரி தான் சாப்பிடணுமா இல்ல
இல்ல சார். அத டேஸ்டியராவும் பண்ணலாம். ஸோ அது ம். ஓகே, ஓகே, ஓகே. ஃபைன். இத சொல்லும்பொழுது தான் எனக்கு ஞாபகம் வந்து நம்மளுடைய மில்லட் பிரெட் மேக்கிங் ஆன்லைன் கிளாஸ் ஒண்ணு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து என்னென்ன அதுல நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம்? ஆ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆன்லைன்ல. நெக்ஸ்ட் சாட்டர்டே 15th நினைக்கிறேன். 15/11. ஓகே. ஸோ ஆல்ரெடி மில்லட் பிரெட் மேக்கிங் ட்ரைனிங் வந்து பிசிக்கல் கிளாஸ் நம்ம வந்து கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரைனிங்ல வந்துட்டு ஒரே ஒரு ரெசிபி கிடையாது. 3 டிஃப்ரெண்ட் யூனிக் ஃபார்முலேஷன்ஸ் வந்து நம்ம மில்லட் பிரெட் பண்றதுக்கு சொல்லி தர போறோம். அதாவது நிறைய பேருக்கு நிறைய டைப் ஆஃப் ஒரு தாட் இருக்கு. லைக் இப்போ பிசினஸ் பண்றவங்க கமர்ஷியலா அதை கொண்டு போகணும் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அந்த மில்லட் பிரெட்டை எப்படி பண்ணணும், இல்ல நான் கிளீன் லேபிள் ப்ராடக்டா நான் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு அதை மில்லட் பிரெட் வச்சு மில்லட் பிரெட் எப்படி பண்ணணும். அது இல்லாம இன்னொரு வெரைட்டில வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்து வீட் வந்து இன்ஃபியூஸ் ஆகி வர மாதிரி. ஸோ இது வந்து மோரார்லெஸ் வீட் அண்ட் தென் மில்லட் கம்பைண்டா இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி. ஸோ இந்த 3 ரெசிபியுமே வந்து நம்ம அதுல சொல்லி தர போறோம் சார் அந்த ட்ரைனிங்ல. ஸோ இது ஆல்ரெடி பிசிக்கலாவும் பண்ணோம். ஸோ நிறைய பேர் வந்து கலந்துக்க முடியல, ஆன்லைன்ல வேணும்னு கேட்டனால இப்போ அகைன் வந்து ஆன்லைன்ல டெமோ லைவ் டெமோவா வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்யூ. ஸோ ஆன்லைன்ல வந்து அவங்க இது பண்ணிக்க முடியுமா? அவங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஆன்லைன்ல பண்றது கத்துக்கிறது? கண்டிப்பா சார். ஏன்னா இதுல நம்ம லைவா டெமோ பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி எப்படி டோ ப்ரிப்பரேஷன்ல அந்த கன்சிஸ்டன்சி எப்படி கொண்டு வரணும், இது எல்லாமே உங்களுக்கு லைவா நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபியூச்சர்ல டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க பண்ணும்போது எரர் இருக்கும்போது நம்ம வந்து அது ட்ரபிள் அதை ஷூட்டும் நம்ம பண்ணி சப்போர்ட் கொடுக்கலாம். பண்ணிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? எஸ். நிறைய பேர் ஓகே, தேங்க்யூங்க. நிறைய பேர் இந்த நியூட்ரிஷனல் சர்டிபிகேட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அது மேண்டேட்டரியா, இல்ல அதை நம்ம எங்க எடுக்கிறது, என்ன செலவாகும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா வந்து எல்லாருமே ப்ராடக்ட் நீங்க மார்க்கெட்ல லான்ச் பண்றீங்க, லேபிள் பண்றீங்க அப்படின்னாலே அந்த லேபிள்ல நியூட்ரிஷனல் வேல்யூஸ் கண்டிப்பா வந்து பிரிண்ட் பண்ணி தான் இருக்கணும் அஸ் பர் FSSAI நார்ம்ஸ். ஈவன் நீங்க FSSAI சர்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது கூட FSO வந்து பிசிக்கல் விசிட் பண்ணும்போது நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்க அதுக்கான ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் பண்ண சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கேட்குறாங்க. சில பேர் வந்து ஓகே ஃபியூச்சர்ல பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் நீங்க வந்து அஸ் பர் நார்ம்ஸ் நீங்க உங்களோட ப்ராடக்ட் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணி மார்க்கெட்ல தைரியமா நீங்க கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து டெஸ்டிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய லேப்ஸ் இருக்குது டெஸ்ட் பண்றதுக்கு. பட் நீங்க கொடுக்க போற லேப் வந்து NABL அக்ரிடேட்டட் லேபான்னு செக் பண்ணிட்டு கொடுங்க. சார் ஏதோ கிராஸ் டாக் மாதிரி வருது. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஸோ நீங்க டெஸ்டிங் பண்றது வந்து எந்த ஃபுட் லேப்லயும் கொடுக்காம NABL அக்ரிடேட்டட் லேபா அப்படின்றத செக் பண்ணிட்டு கொடுங்க. ஏன் அப்படின்னா ஈவன் நான் சொன்ன மாதிரி சர்டிபிகேஷன் ப்ராசஸ் அப்ப உங்க கம்பெனி பேர் போட்டு அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட் வந்து NABL அக்ரிடேட்டட் லெபார்டரியில வாங்கினா மட்டும்தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அது இல்லாத லெபார்டரியில நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அகைன் திருப்பி நீங்க உங்களை வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா நான் எல்லா லேப்லயும் சொல்லல, நிறைய லேப்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து உண்மையாவே அதை டெஸ்ட் பண்ணாம சிமிலர் ப்ராடக்டோட வேல்யூஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த நம்பகத்தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் NABL அக்ரிடேட்டட் லேப்ஸ்ல வந்து எடுத்திருக்கிறத வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ராக்சிமேட் மட்டும் நீங்க பண்ணி அதை லேபிள் பண்ணாலே போதும். அதுவே மோர் தென் எனஃப். இல்ல என் ப்ராடக்ட்ல எக்ஸ்ட்ராவா இந்த விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் ப்ராடக்ட் லேபிள்லயே அப்படின்னு நினைச்சீங்களா நீங்க அதை வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க தனியா மினரல் அனாலிசிஸோ இல்ல விட்டமின் மைக்ரோ நியூட்ரியன் அனாலிசிஸோ நீங்க தனியா பண்ணி அந்த வேல்யூஸ்மே நீங்க மென்ஷன் பண்ணலாம். பட் ஆனா அஸ் பர் நாம் படி நீங்க வெறும் ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் மட்டும் பண்ணி அதை லேபிள் பண்ணாலே போதும். இதை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து 3,000 to 4,000 rupees வரைக்கும் செலவாகும். பெர் ப்ராடக்ட் இல்லைங்களா? ஆமா, பெர் ப்ராடக்ட். ஓகே. பெர் சாம்பிள்னு சொல்லுவாங்க. பெர் சாம்பிள். பாலமுருகன் உங்களை இன்வைட் பண்றேன். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். மேம் குட் ஈவினிங் மேம்.
குட் ஈவினிங் சார். மேம் 2 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டீங்க. எவ்வளவு இருக்குன்னு 2-3 கொஸ்டினுக்கு மேம் கேட்டப்ப நீங்க கேட்டீங்க. அது எப்படி மேடம் நம்ம செக் பண்றது? அது ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, ஒரு மில்லட்ஸை சோக் பண்ணி திருப்பி வந்து நம்ம ரோஸ்டர் பண்ணும்போது அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு ஏதாவது நம்ம மெஷர் இருக்கா, ஒரு ரேஞ்ச் இருக்கா, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் எஸ்பெக்ட் இருக்கான்னு நீங்க சொல்லணும் மேம். சார் மாய்ஸ்சர் டெஸ்ட் பண்றதுக்கு வந்து மாய்ஸ்சர் அனலைசர்னு சொல்லுவாங்க. அந்த மெஷின்ல வந்து நம்ம ப்ராடக்ட் அது என்ன ப்ராடக்டா இருந்தாலும் அது கொடுத்தோம்னா டெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அது வந்து நீங்க லேப் ஸ்கேல்ல நீங்க குட்டியா இருக்கிற மாதிரி டேபிள் டாப் அனலைசர் நீங்க வாங்கி தான் ஆகணும். அதை நம்ம வேற எப்படியும் அனலைஸ் பண்ண முடியாது. இல்ல நான் அதை வாங்க ப்ரிஃபர் பண்ணலைன்னா நீங்க உங்க ஃபைனல் ப்ராடக்ட்டை நான் சொன்ன மாதிரி ப்ராக்சிமேட் அனலைசிஸ்ன்னு சொன்னேன்ல, அதுல வந்து ஒன் ஆஃப் த இது வந்து மாய்ஸ்சரோட ரிசல்ட்டும் வரும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க ப்ராடக்டோட மாய்ஸ்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்றது. இதுதான் சார் 2 மெத்தட். ஒண்ணு நீங்க வெளியில குடுத்து பண்றது, இல்லன்னா நீங்களே ஓனா வந்து மெஷின் வாங்கி அந்த வச்சு டேபிள் டாப் பண்றது. இது என்ன காஸ்ட் வருங்க? சார் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 lakh குள்ள வரும்னு நினைக்கிறேன் சார். ஜஸ்ட் 1 lakh. ஓகே. இல்ல இன்னொரு ஏன்னா அது ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் அட்வான்ஸ்ட். நம்ம வெளியில கொடுத்து பண்ணணுமா? ஆமா வெளியில கொடுத்து இல்ல பண்ணணும். டிஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் அந்த மாதிரி பண்ணிக்க முடியுமா லோக்கலா? அது வந்து ட்ரையிங் மிஷின் இருந்துச்சுன்னா அது வந்து கால்குலேஷன் இருக்கு சார், மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியல் வெயிட் ஃபைனல் வெயிட் வச்சு நம்ம கால்குலேஷன் படி அது கண்டுபிடிச்சிக்கலாம். அது அப்ராக்சிமேட் வேல்யூஸா நம்மளுக்கு கிடைக்கும். அதான் சொல்ல லோக்கலா நம்ம பண்ணும்பொழுது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அதுக்குமே டிஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் நீங்க அதுக்குமே ட்ரையர் வேணும். ட்ரையர். அவர் இன்னொரு கேள்வி எனக்கு அந்த சோக்கிங் பத்தி கேட்டாங்க. சொல்லுங்க. சார் நம்ம சோக் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம வந்து ரோஸ்டர் பண்ண போறோம். அப்ப அந்த மில்லட்ஸ் உள்ள வாட்டர் கண்டென்ட் ரோஸ்டுக்கு ஃபுல்லாமே ரெடியா நல்லா அப்படின்றத ட்ரை ஆயிருச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி? சார் அது வந்து நீங்க சோக் பண்ணது ரோஸ்ட் பண்றது சோக் பண்ணிட்டு அதை நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு அப்புறமா ரோஸ்ட் பண்ணணும் சார். அப்படியே ஈரத்தோட எடுத்து ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் அது எப்போ பண்றதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. அது வந்து நல்லா காயணும் சார். அது மேபி டச் பண்ணி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்கும்போது நீங்க அதை எடுத்து டோட்டலா roast பண்ணணும். ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். ஜீரோ அந்த மாதிரி ஜீரோ மாய்ஸ்சர் லெவல். ஆமா. இல்ல ரெப்பியேன்னு ஒரு பேர்ல இருக்கு. நீங்க சொன்னோன்னு அந்த பேரை மாத்துறீங்களா என்னன்னு தெரியல. உங்களை அன்மியூட் பண்றேங்க. இல்ல சார் அது நீங்க டைப் பண்றப்ப உங்க பேர்ல ரீநேம் பண்ணிட்டீங்களா? ஸ்டோர் பண்றதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். சரி அப்படியே விட்டேன் சார் நானு. ஓகே சொல்லுங்க. நம்ம பெத்தி ஃபுட்ஸ்ன்னு பண்ணிட்டு இருக்கோம் சார். லட்டு வெரைட்டிஸ் பண்றோம் கருப்பட்டியில. அதுல எனக்கு இப்ப என்னன்னா இப்ப மில்லட்ஸ் நம்ம வந்து பச்சை பாசி பயிறு ஆட் பண்றோம். நாவல் பழம், பலாப்பழம், நெல்லிக்காய் பண்றோம் சார். அதுல வந்து பச்சை பாசி பயிறு ஆட் பண்ணி பண்றோம். ஆனா அது காஸ்ட் வைஸ் வந்து கூட இருக்கு சார். ஏற்கனவே கருப்பட்டி ரேட்டு கூட, பச்சை பாசி பயிறுங்கிறப்பையும் என்னால கூட இருக்கு. அப்ப மில்லட்ஸ்ல நான் எந்தெந்த மில்லட்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாம் சார் இந்த லட்டூஸ? அதே மாதிரி ஃபியூச்சர்ல அந்த சாக்லேட் டிப் பண்ணி லட்டுவா கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா பண்றோம் சார். அதுவும் எப்படி பண்ணலாம்னு மேடம்கிட்ட கேட்கணும் சார். அந்த கொஸ்டின்ஸ் தான். மேம் இப்போ நீங்க மில்லட் ஆட் பண்ணி பண்றது நியூ வெரைட்டியா இன்ட்ரோடியூஸ் பண்ற பர்பஸ்க்காக கேக்குறீங்களா, இல்ல வந்து காஸ்ட் வைஸ் நான் கட் பண்றதுக்காக இதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? காஸ்ட் வைஸ் என்னால வந்து இது பண்ண முடியல மேம். பச்சை பாசி பயிர்ல தான் நம்ம இந்த ப்ராடக்ட் இந்த இது ஃபுல்லா ஆட் பண்றோம் மேம். நாவல் பழம் பொடி, பலாப்பழம், நெல்லிக்காய் எல்லாம் பண்றோம் மேம். அது வந்து இதா இருக்கு. அது மில்லட்ஸ்ல பண்ணா இப்ப மில்லட்ஸ்னா வெள்ளைச்சோளம்லாம் எடுத்தா கம்மியா இருக்கு மேம் ரேட்டு. அப்ப வெள்ளைச்சோளம், திணை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாமா? எதுல ஆட் பண்ணா நியூட்ரிஷன் வேல்யூவும் கூட இருக்கும், ஹெல்த்தியாவும் கொடுக்கலாம்னு கேக்குறேன் மேம். மில்லட்ஸ்ல நீங்க தாராளமா பண்ணலாம் மேம். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ்லயுமே பண்ணலாம். நீங்க காஸ்ட் வைஸ் பாக்குறீங்க ரொம்ப அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எந்த இது வந்து ரேட் வைஸ் கம்மியா இருக்கோ அது யூஸ் பண்ணலாம். பட் நான் அட்வைஸ் பண்றது டேஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க சாக்லேட்லாம் இன்ஃபியூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கீங்கன்னா ராகி வந்து நல்லா சூட் ஆகும். பிளஸ் நீங்க கருப்பட்டி யூஸ் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்வீட்னஸ் கூடயும் ராகியோட ஃபிளேவர் வந்து நல்லா ஒத்து போகும் மேம். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். இப்போ மில்லட்ஸ் வந்து எந்தெந்த மில்லட்ஸ் மேம் எதோட மேம் ஆட் பண்ணிக்கலாம்? இப்போ ஒரு 2 மில்லட்ஸ் ஆட் பண்ணணும்னா எதோட மேம் ஆட் பண்ணிக்கலாம்?
அது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்து தான் அதோட டேஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் சொன்ன இந்த மில்லட் பிரெட்டுக்கே நான் எல்லா மில்லட்ஸுமே போட்டு பண்ணலாம். பட் எந்த மில்லட்ட வந்து பண்ணுனா சார் சொன்ன மாரி நான் மில்லட் பிரெட் சாப்பிட்டேன். பட் அது டேஸ்ட் வந்து சாப்பிடணுமே அது நல்லதுன்றதுக்காக சாப்பிடுற மாரி சாப்பிட்டேன்னாரு. அந்த மாரி இல்லாம டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கணும்னா எந்த மில்லட்ட போடணும் அப்படின்றது நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 200 ட்ரையல் பண்ணி தான் மேம் கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால லட்டுக்கு சாப்பிடும்போது எந்த மில்லட் நீங்க ஒவ்வொரு மில்லட்டையும் போடுங்க. ப்ரொபோர்ஷன் வைஸ் சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராகி வந்து ஒரு 30% எடுக்கிறீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி சோளம் வந்து ஒரு 30% குடுத்து ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது மாரி ஒவ்வொன்னையும் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி தான் மேம் அந்த டேஸ்ட்ட நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்மளா இமேஜினேஷன்ல வந்து அத சொல்ல முடியாது மேம். ஃபைன். தேங்க் யூ. அடுத்து சுனில் உங்களை அன்மியூட் பண்றேன். ஸோ லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் சுனில் அண்ட் சதீஷ் குமார். சுனில் ஓகே. Hello. சதீஷ் குமார் உங்களை சுனில் Hello. சொல்லுங்க. Yeah. Can I speak English? Yes, please. Yes. Yeah. I just wanted to know if I want to join the incubation forum, what is the requirement like? Sir, you need to have a idea, any business idea related to agri or horticulture. We need to validate that whether we can support that idea. So once that discussion is done, you can become an incubation member. You can virtually also we can give you support. So we'll discuss it one-to-one, sir. Is there any other question to the speaker? And this bread making course is online. Is it in English or Tamil It language? will be dual, sir. It will be in mixed only, English and Tamil. Okay. Thank you. very much. Okay, thank you. Satish Kumar. Yes, sorry. No problem, sir. Yeah. சொல்லுங்க சார். ஸோ மேம் எனக்கு இப்போ நாங்களும் வந்து ஒரு மில்லட்ஸ் பெஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மில்லட்ஸ் வந்து ஒரு ஃபிளாக்ஸா கன்வெர்ட் பண்ணி ஒருத்தர் வச்சிருக்காங்க ஒரு ஃபிளேக்ஸ் இதுல அதை நாங்க ப்ரொக்யூர் பண்ணி அதுல நாங்க டிஃப்ரெண்ட் மசாலாஸ் ஸ்வீட்னர்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்றோம். எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி தான் பணக்கல்கண்டு அந்த மாதிரி ஆட் பண்ணி நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபிளேக்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்றோம் இல்லைங்களா, அதை வந்து எப்படி செய்யறாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். பிகாஸ் நாங்க ஹெவிலி இப்போ அவங்க மேல டிபெண்ட் ஆயிட்டோம். அவங்க கன்சிஸ்டன்டா கொடுக்க மாட்டேறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கு. இப்போ இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது நான் எங்க அப்ரோச் பண்ணலாங்க? எனக்கு அந்த எண்ட் ப்ராடக்ட் பார்த்து இது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பண்ணுனா இப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு advice தேவைப்படுது. ஃபிளேக்ஸ் சார், கம்பு சோளம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபிளேக்ஸ் ஃபார்மேட் கொண்டு அது ஒரு வந்தாங்க. ப்ராசஸ் தாங்க. அது ஒரு ப்ராசஸ் தான். மெஷினரிஸ் வச்சு ஒரு ப்ராசஸ் தான். யூ கேன் லேர்ன் இட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அந்த மெஷினரிஸ் இது பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது பெரிய பேட்டன்ட் டெக்னாலஜி எல்லாம் கிடையாதுங்க. இங்க நீங்க அது பண்ண ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு நான் பண்ண போறேன்னா அவுட் சோர்ஸ் பண்ண போறேன்னா, இப்ப நான் அவுட் சோர்ஸ் பண்ண போறேன், அவங்க வந்து அதை டாமினேட் பண்றாங்க, இல்ல எனக்கு ரெகுலரா கிடைக்குமான்னு ஒரு டவுட் வருது அப்படின்னீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். வெவ்வேறு இடங்கள்ல நீங்க ஆல்டர்னேட்ஸ் பார்த்து வச்சுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். அது வேணா ஆல்டர்னேட்ஸ்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட்டான ஆப்ஷனுங்க. நீங்க வெவ்வேறு ஆல்டர்னேட்ஸ் பார்த்துக்கோங்க, அவங்கள்ட்ட குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி பண்றதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்மார்ட்டான ஆப்ஷன். அது நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றப்போ உங்களோட ஓன் இதுக்கு நீங்க போய்க்கலாம். ஓகேங்க சார். இப்போ என்ன மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அது உங்க சைடுல இருந்து அதான் எனக்கு ஹெல்ப் அது மாதிரி அதை கிடைக்கும். நம்ம ரெஃபர் பண்ணலாம். கண்டிப்பா ரெஃபர். ஓகே. சிந்துஜா சொல்லுங்க, நீங்க எதாவது சொல்லலாம். அதுக்கு என்ன சார் ப்ராசஸ், நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? என்னுடைய நம்பர் சொல்றேங்க சார். அதுல நீங்க குரூப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ரெஃபர் பண்றேன். சொல்லுங்க சார். சார் மில்லட் ஃபிளேக்ஸ் வந்து ஒண்ணும் இல்ல சார். அதை சோக் பண்ணி அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அதை வந்து ஹீட் பண்ணும்போது அது ஃபிளேக்ஸா வந்து மாறும் சார். அதுக்கு வந்து ஃபிளேக்கிங் மிஷின்ஸ்னு இருக்குது.
ஸோ அது வச்சுதான் பண்றாங்க. பட் இது வந்து அந்த ம். சோக்கிங் டைம் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு மில்லட்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகும். இது வந்து நிறைய பேர் இப்ப மில்லட் ஃபிளேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. ஈவன் தோ நிறைய எஃபிஓஸ் இந்த மில்லட் பயிர் பண்ற விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா வந்து அந்த எஃபிஓஸ்லயே வந்து அந்த மிஷினரிஸ் சென்ட்ரலைஸ்டா வாங்கி வச்சு இப்ப அந்த மாதிரி ஃபிளேக்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க தேடி ஓ, பார்த்தீங்கன்னா சரி மேம். நிறைய பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க. நிறைய அவைலபிளா இருக்கு ஃபிளேக்ஸ் மார்க்கெட்ல. ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். ஃபைன். லதா லோகநாதன், உங்களோட இன்னொரு கேள்வியோட நம்ம முடிப்போம். ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் கொஸ்டின். வேற எது இருந்ததுன்னா அந்த குரூப்ல போடுங்க, நான் ஷேர் பண்றேன். கேக்குறீங்களா இல்ல அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்? சார் சொல்லுங்க. இது மில்லட் பிரெட் மேக்கிங் பண்றாங்கல்ல, அதுல மைதா கம்பல்சரி ஆட் பண்ணுவாங்களா சார்? இல்ல மேம், மைதா கம்பல்சரி கிடையாது மேம். மேம் நான் சொன்னதுல 3 வெரைட்டில ஒன்னு வந்து 100% பியூர் மில்லட் மட்டும் வச்சு பண்ண போறோம். ஓகே. இன்னொன்னுலயும் 100% பியூர் மில்லட் தான். அதுல வந்து ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டென்ஷனுக்காக ஒரு சில விஷயங்கள் அதுல ஆட் பண்ணுவோம். அதனால அதை கிளீன் லேபிள் ப்ராடக்ட் இல்லைன்னு சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் சொன்னது 100% பியூர் மில்லட் கிளீன் லேபிள் ப்ராடக்ட். செகண்ட் ஓகே. வந்து 100% மில்லட் பட் ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டென்ஷனுக்காக ஒரு சில விஷயங்கள் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் கிளீன் லேபிள் ப்ராடக்ட். அனதர் தேர்ட் ஒன் வந்துட்டு வீட் ஃபிளார் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன் அதுல ஆட் பண்ணுவோம். இதுல எந்த 3 ரெசிபில எதுலயுமே மைதா ஆட் பண்ண மாட்டோம் மேம். ஓகே. நான் இங்க ஜிகே வீக்கல ரொம்ப அப்படிதான் மேடம் சொன்னாங்க, பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜிகே வீக்க நான் போய் ட்ரைனிங் போனேன். அங்க வந்து ஓகே. வித்தவுட் மைதா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்க இருந்த ப்ரொஃபஸர் எல்லாம். இது இதுல ஒரு அப்புறம் ஆப்ஷன் நீங்க வித்தவுட் பண்றீங்க, இன்னும் வித்தும் பண்றீங்கல்ல. 2-3 ஆப்ஷன்ஸ் பண்றீங்க. இதுல 3 ஆப்ஷனா செஞ்சுஜா இந்த அதுதான் சார். training? அதுதான் சார் இப்ப சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே 100% மில்லட் தான். தேர்ட் ஆப்ஷன் ஓகே. மட்டும்தான் வந்து வீட் யூஸ் பண்றோம் கொஞ்சோண்டு அளவு. மைதா எதுலயுமே யூஸ் பண்ணல. மைதா. ஓகே சார். இது ஓகே. மில்லட் பவுடர், ராகி மில்லட் பவுடர் பண்றாங்க இல்ல சார், அந்த இது மில்க் பவுடர், ராகி மில்க்ல பவுடர், அதனுடைய ப்ரொசீஜர் என்னன்னு கொஞ்சம் மேடம் கிட்ட சொல்ல முடியும்? தெரியாதுங்க மேம் அது அதெல்லாம் ஒண்ணும் ரெசிபிஸ். இல்ல. ஓகே சார். மேடம் அதெல்லாம் ரெசிபிஸ் அடுத்த 15 days 30 ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கிளாஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன பண்ணிக்கலாம். இல்ல டைமுக்காக நான் மியூட் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஸோ தேங்க்யூ. ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்ற ஒரு சொல்லுங்க. சரண்யா சொல்லுங்க. சரண்யா ஆர் சொல்லுங்க. சரி, ஓகே. ஸோ ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்ற ஒரு செஷன்ல வந்து ஸ்பீக்கரா போறதுன்றது ஆக்சுவலா ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. பட் அவங்க வந்து எனக்கு எது எதுலலாம் உங்களை கேள்வி கேட்கலான்னு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கும்பொழுது, நான் உங்க போஸ்டர்ல போட்டிருந்ததோட இன்னொரு 4-5 சேர்த்து தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் தான் நான் யோசிச்சேன், சரி ஓகே இது சீரீஸா பிளான் பண்ணலாம், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான். ஸோ இது வந்து தொடரும், இந்த நிகழ்வு வந்து தொடரும், அடுத்த வாரமும் தொடரும். அப்படி சப்போஸ் அடுத்த வாரமும் முடியலைன்னா அதுக்கு அடுத்த வாரமும் தொடரும். இது ஒரு தொடர்ந்த ஒரு முயற்சியா தான் பண்றோம். சிந்துஜா வந்து ஒரு சில வாரங்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட கூப்பிடலான்னு பாக்குறேன். பேக்கேஜிங் சம்பந்தமா கூப்பிடலான்னு பாக்குறேன். ஏன்னா ஒரு செஷன் எடுத்து செஷனே பேசிக்கிட்டு இல்லாம செஷன் முழுக்க உங்க கேள்வி பதில்களாவே இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சப்ப தோணுனதுதான் இது வந்து டோட்டலா ஒரு ஃப்ரீயாவே இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பிளான் தான். உங்களை என்கேஜ் பண்றதுக்காக, உங்களை சப்போர்ட் பண்றதுக்காக. ஸோ இதுல ஃபர்ஸ்டா வந்து ஸ்பீக்கரா ஜாயின் பண்ண திருமதி சிந்துஜா வெற்றிச்செல்வன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த நேரத்துல. ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியா பண்ணாங்க. எனக்கு தெரியல நீங்க எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு. ஒரு சில பதில்கள்ல ஒரு தொழில் முனைவையே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், அந்த மாதிரியான பதில்கள்லாம் இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எதையும் இது ஃபிளேக்ஸ்னா இவ்வளவுதான் சார் இப்படிதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இங்க வந்து ரகசியம் காக்கப்படுறது அந்த இதெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் உடைச்சு ஓப்பனா சொல்லணுன்றதுதான் அஜெண்டா. ஸோ அதை அவங்க ரொம்ப சரியா செஞ்சாங்க. அதுவும் கேள்விகளும் ரொம்ப அற்புதமான கேள்விகள். உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப சின்ன சின்னதா இல்லாம அவர் மிஸ்டர் மதியழகன்லாம் நிறைய ஒரு ரீசெண்டா பார்த்த ஒரு விஷயத்த நம்மள்ட்ட ஷேர் பண்ணாரு. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷனா ரொம்ப அற்புதமான ஒரு செஷனா அதை மாத்தி கொடுத்தது கேள்விகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு, முக்கியமா உங்களுடைய பதில்களுக்கும். ஸோ தேங்க்யூ சிந்துஜா. ஐ ஹோப் அடுத்த வாரமும் இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நான் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராவது எப்படி, அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஸோ
இன்னைக்கோட நிறைவுல இருக்கோம். உங்களோட கருத்துக்களோட இன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ரொம்ப நன்றி சார். ஸோ எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. ஸோ நிறைய பேத்துக்கு நான் சொன்ன சின்ன சின்ன பதில்கள் அவங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணி ஓகே இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் இது மாதிரி கண்டினியூஸாக நானும் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக தான் சார் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீக்கராக என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. இந்த ரெக்கார்டிங்கும் நம்ம வந்து அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம், யூடியூப்லயும் நான் போடுறதுக்காக இருக்கேன். ஸோ பங்கேற்ற அனைவருக்கும் நன்றார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.